நம்முடைய அழைப்பை ஏற்று நம்ம மத்தியில் வந்திருக்கிற அன்பு அங்கிள் அகத்தியன் அவர்களையும் நாங்கள் வருக 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 என்று நாங்கள் வரவேற்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய எல்லா பிரயாணங்களையும் அவருடைய எல்லா முயற்சிகளையும் தேவன் ஆசீர்வதித்து நிறைவாய் நடத்துவாராக. ஃபர்தர் டிலே நான் அவருடைய கரங்களை நான் கொடுக்குறேன். தேவன் அவர்களோடு பேசுகிற அந்த வார்த்தையை நாம் கேட்கலாம். இன்னைக்கு கடா விருந்தா என்னென்னலாம் தெரியல, தேவன் உங்களோடு பேசுவாராக. ஆமென் ஆமென். Thank you. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவினா, உங்கள் முன்னாடி ஏதாவது சீட்டு காலியாக இருக்குமானால் அந்த காலியான சீட்டில் நீங்கள் அமர வேண்டும் என்று பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக அந்த லாஸ்ட்டில், அதாவது உங்கள் முன்னாடி ஏதாவது உங்கள் முன் வரிசையில் ஏதாவது சீட்டு காலியாக இருக்குமானால் அந்த காலியான சீட்டில் நீங்கள் அமர வேண்டும் என்று பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தடவை நான் சொன்னாலே நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். எதுக்காக அந்த முன் வரிசையில் யாராவது தம்பி சுரேஷ் அப்படி உட்காரு தம்பி. அதாவது எதுக்காக முன்னுக்கு உட்கார சொல்கிறோங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த லேட்டாக வரக்கூடியவங்க அப்படியே பின்னாடி உட்காரட்டும். ஏன்னா லேட்டாக வரக்கூடியவங்க அப்படியே முன்னாடி அப்படி உட்காருவாங்க, எல்லாம் பராக்கு பார்ப்பாங்க. அது கவன சிதறல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். டீமா இது இப்போது நேத்திக்கு பாடின அதே பாட்டை திரும்ப ஒரு வாடி பாடப்போம். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாரும் தெய்வமே. அந்த பாட்டு என்னை ஒவ்வொரு நாளும் நான் எழுதிய பாட்டு தான். பரிசுத்த ஆவியானவர் என்னை வைத்து எழுதிய பாடல். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? அது எப்போதும் விசுவாசிகள் கடவுளோடு உள்ள உறவில் வச்சு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க கர்த்தாவே. நமக்கு ஏகப்பட்ட விஷயம் செய்ய தெரியும், ஆனாலும் அப்பப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க கர்த்தாவே. ஒரு குழந்தை ஒரு தாயை சார்ந்து கொள்வது போல, ஒரு மகன் தன்னுடைய தகப்பனை சார்ந்து கொள்வது போல கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரையே சார்ந்து நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? என்னுடைய வார்த்தையை கேட்டு முன் வரிசையில் அமர்ந்த எல்லாருக்கும் நான் விசேஷமான நன்றிகளை தெரிவிக்கிறேன். முன் வரிசையில் இடம் காலியாக இருப்பதை தெரிந்தும் அந்த இடத்தை நிரப்பாமல் இருக்கின்ற மேலானவர்களுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாரும் தெய்வமே, அதை செய்து முடிப்பதற்கு வல்லமை தாருமே. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாரும் தெய்வமே, அதை செய்து முடிப்பதற்கு சக்தி தாரும் தெய்வமே. எதை நான் பேச வேண்டும் என்று கற்று தாரும் தெய்வமே. Once again. எதை நான் பேச வேண்டும் என்று கற்று தாரும் தெய்வமே. எங்கு நான் செல்ல வேண்டும் என்று வழி நடத்தும் தெய்வமே. எங்கு நான் செல்ல வேண்டும் என்று வழி நடத்தும் தெய்வமே. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாரும் தெய்வமே, அதை செய்து முடிப்பதற்கு சக்தி தாரும் தெய்வமே. அல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க நம் கடவுளையே சார்ந்து நிற்க வேண்டும்? ஆமென். எவ்வளவு நாள் நாம் கர்த்தரை சார்ந்து நிற்கிறோமோ அவ்வளவு நாள் தான் நாம் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருப்போம். நான் கடைசியில் என்ன சொன்னேன்? எவ்வளவு நாள் கடவுளை மட்டும் சார்ந்து பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோமோ அவ்வளவு நாள் வரைக்கும் தான் நம்ம
கிறிஸ்துவுக்குள்ள உயிரோடு இல்லை, கிறிஸ்துவுக்கு உள்ள உயிரோடு இருப்போம். கிறிஸ்துவுக்கு உள்ள உயிரோடு இருக்கிறது வேற, கிறிஸ்துவுக்கு உள்ள மரித்த நிலைமையில் இருக்கிறது வேற. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிறிஸ்தவங்க கிறிஸ்துவுக்கு உள் மரித்து இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஜீவனே இருக்காது, அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்கு உள்ள ஜீவனோடு இருக்க வேண்டுமானால், எனக்கு தெரிஞ்சு டாக்டர் டிஜி தினகரன் ஒரு வார்த்தை அப்பப்போ சொல்வார், அவருடைய சத்தத்தை கேட்காவிட்டால் என்னால் 1 இன்ச்சு நகர முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் காரணியால் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் இந்த விஷயத்தை சொல்வார். அவர் பிரசங்கத்தில் சொல்லும் போதெல்லாம், அது என்ன 1 இன்ச்சு நகர முடியாது, 1 அடி நகர முடியாது. அப்போ ஊர் உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் இயேசுநாதருக்கு சத்தத்தை கேட்டதுனாலேயே 1 இன்ச்சு 1 அடி அடியாக எடுத்து வைக்கிறாங்க. அவர் எவ்வளவு தூரம் கடவுளுக்குள்ள வளர்றோமோ, வளர 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 கடவுள் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாரும் தெய்வமே. உணர்ந்து பாடுங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாரும் தெய்வமே, அதை செய்து முடிப்பதற்கு சக்தி தாரும் தெய்வமே, அதை செய்து முடிப்பதற்கு சக்தி தாரும் தெய்வமே. எதை நான் பேச வேண்டும் என்று தாரும் தெய்வமே. Once again, எதை நான் பேச வேண்டும் என்று கற்பித்தாரும் தெய்வமே, எங்கு நான் செல்ல வேண்டும் என்று வழி நடத்தும் தெய்வமே. எங்கு நான் செல்ல வேண்டும் என்று வழி நடத்தும் தெய்வமே. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாரும் தெய்வமே, அதை செய்தே முடிப்பதற்கு வல்லமை தாருமே, சக்தி தாரும் தெய்வமே, சக்தி தாரும் தெய்வமே. அப்படியே கண்களை மூடி, இயேசுப்பா எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அறிவு ஆண்டவரே, உமக்கு தெரிந்ததெல்லாம் ஞானம் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. நாங்கள் கற்றுக்கொண்டது போதாது, நீர் எங்களுக்கு கற்றுத்தர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். நீர் எங்களை வழிநடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நேற்றுக்கு வாசித்த அந்த வசனம், இன்னைக்கு காலையிலையும் அந்த வசனத்தை வாசித்தோம். இன்னைக்கு தான் நம்ம அதை முழுசா தியானிக்க போகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 14, 15, 16. ஒழித்து பகையை சிலுவையினால கொன்று வாவ், பவர்ஃபுல்லான 3 வசனங்கள். நல்ல கவனமாக கவனிக்க வேண்டும். இயேசு எதற்காக தேவை அப்படின்னா, அதனுடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் என்றும் புறவினத்தார் என்றும் பிரிந்து கிடந்த மக்களை கர்த்தர் ஒன்று சேர்க்க விரும்பினார். இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன். ஏன் பிரிஞ்சாங்கப்பா பியூலா? யார் பிரித்தது? இஸ்ரவேல் மக்களையும் மற்றவர்களையும் யார் பிரித்தது? சுமதி, யார் பிரித்தது? தேவனே பிரித்தார். ஏன்? அந்த மாறுபாடு உள்ள சந்ததியிலிருந்து விலகணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குனதே யார் தான்? தேவன் தான். எதுக்காக? ஏன் பிரித்தாரு? அப்படி பிரித்தாதான் இந்த இஸ்ரவேல் மக்கள் புறவினத்து மக்களோடு கலந்து இவங்க அந்த விக்கிரக வழிபாட்டை கற்றுக்கொள்ள
கூடாது என்பதற்காக இவளை கடவுளே பிரித்து வச்சார். அப்புறம் கடவுளே இப்போ சேர்க்கறதுக்காக இயேசுவின் வடிவத்தில் வந்திருக்கின்றார். அல்லேலூயா சொல்லலாமா? பிரித்தது எதுக்காக? அவன் கூட சேர்ந்தா விக்கிரகத்தை வணங்க போயிடுவாங்கங்கிறதுக்காக. இப்போ சேர்க்க போறார். எதுக்காக? ஏன்னா சேர்ப்பது தான், எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது தான் கர்த்தருடைய நாமத்துக்கு அல்டிமேட் மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், எல்லாம் வல்லவர். அல்லேலூயா. அப்படி இப்ப நீங்க கை தட்டாம பாடுனீங்க, இப்ப கை தட்டி பாடுங்க. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், எனக்கு நல்லவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனா நீங்க கை தட்டுறதெல்லாம் கை தட்டுறீங்க, ஆனா நீங்க கை தட்டுறத வீடியோவில் பிடிச்சி நீங்களே பாருங்க. அன்னைக்கு ஒரு ஆள் கை இப்படி தட்டுறாருங்க. அசிங்கமாலாம் இருக்குது. அப்படி உற்சாகமாக தட்டணும்ல. நீங்கள் கை தட்டுறதை பார்த்து அங்கே சாமி ஆடுறவங்களாம் இங்கே வந்துடணுமுங்க. ஆனால் நம்மளை விட பெட்டராக இருக்குதுங்க. அப்படி சொல்லிட்டு ஓடி வரணும். அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், எனக்கு நல்லவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் வல்லவர், எனக்குள் வாழ்பவர், எனக்குள் வாழ்பவர், வழி நடத்தும் வழி நடத்தும் நல்ல தெய்வம். நல்ல தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ வைப்பவர், வாழ வைப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு தான் கொஞ்சம் பேர் புதுசா வந்திருக்கிறாங்க தெரியுதுங்க. ஏன்னா அவங்க எப்படி தெரியுமா பாக்குறாங்க? புதுசா பாக்குறாங்க, உற்சாகமா, நல்ல நல்ல ஓங்கி தட்டணும் அந்த தட்டு. அந்த ஒரு பீட் ஒன்று போட்டு பார்க்கலாம். அந்த பீட் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், எனக்கு நல்லவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் வல்லவர், தூக்கி சுமப்பவர், தூக்கி சுமப்பவர், ஆதரிப்பவர், ஆதரிப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையுள்ளவர், கிருபையுள்ளவர், வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அல்லேலூயாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு அம்மா நல்ல சமையல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு, சுமதி வீட்டுக்கு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நல்ல பிரியாணி எல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சுமதி வீட்டுக்கு போனோன்னே சாப்பாடு நல்லா அருமையாக இருக்குதுங்க அப்படி சொன்ன உடனே, இது யார் சமைச்சதுங்க அப்படி சொன்ன உடனே, சுமதியுடைய மாமியார் சமையல் பண்ணியிருக்கோம். ஆனால் சுமதி சொல்லுதுங்க, நான் தானுங்க. சும்மா சொல்கிறேன் ரமணி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் தானுங்க பிரியாணி, நான் தானுங்க சமையல் பண்ணியிருக்கிறேனுங்க. அப்போ உன பையன் கிட்ட நின்றுக்கிட்டு அவன் சொல்லுவான், சின்ன பையன் இருக்கான வீட்டில், உங்கள் பையன் யார் பையன்? அந்த ரெண்டு பையன் தான். அவன் பேர் ஸ்ரீராமா. எது பேர் சொன்ன? காலையில் மத்தியானத்துக்கு என்ன பேர் சொன்ன? ஸ்ரீராம். ஸ்ரீராம் வெளில வந்து என்கிட்ட, அங்கிள் அது போய் சொல்லுது அங்கிள், இது எங்க பாட்டி வச்ச பிரியாணிங்க, சும்மா அம்மா போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னன்னா, அம்மாவுக்கு போய் சேர வேண்டிய மகிமையை மகள் திருடுவது எவ்வளவு தூரம் அன்சகிக்கபிளாக இருக்கிறதோ, நான் பொறுக்கபிளாக இருக்கிறதோ, எப்படி அது பொறுக்க முடியாததாக, சகிக்க முடியாததாக நமக்கு இருக்குதுன்னா, அந்த உணர்வு எங்கிருந்து ஆக்சுவலா வந்தது? தனக்கு வந்து சேர வேண்டிய மகிமையை தேவன் வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாரு. இந்த வசனம் எங்க இருக்குது? பைபிள் இருக்கு, வாசிங்களேன். 42:8, ஏசாயா 42:8 வாசிக்கலாம். ம் ம் வாவ். பாட்டி வச்ச பிரியாணியின் மூலமாக உருவாகிற மகிமை யாரு கொடுக்கப்பட வேண்டும்? சொல்லு சுரேஷ். பாட்டி பிரியாணி வச்சாங்க,
ஆனால் அந்த மகிமை வேற ஒரு அவங்க மகள், இது நான் தான் பண்ணேன்னு சொல்கிறாங்க. இது பாட்டியால் தாங்க முடியுமா? தாங்க முடியுமா? அந்த அந்த மகிமை யாருக்கு தான் போகணும்? பாட்டிக்கு தான் போகணும். அது பெரியம்மாவுக்கு தான் மகிமை போய் சேர விடுமுங்க. காரணம் என்ன? அதை அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் நமக்கு வந்து சேர வேண்டிய மகிமை நமக்கே வந்து சேர வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது போல இறைவனுக்கு வந்து சேர வேண்டிய மகிமையை வேறு யாருக்கும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். இந்த விளக்கங்களை நாளை நமக்கு ஒரு செஷனில் கண்டிப்பாக நான் பார்க்கலாம். இன்றைக்கி நான் சொல்ல வந்த மிக முக்கியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து தான் இந்த யூதர்களையும் புறவினத்தாரையும் பிரிச்சே வச்சார். ஏன்னா இவங்க மாற்றிடுவாங்க அப்படின்றதுக்காக வேண்டி. ஆனால் இன்னைக்கு காலையில் இதை பார்த்தோம் இல்லையா? ஆனால் ரொம்ப பேர் இன்னைக்கு காலையில் வரல. அதுக்காக வேண்டி அதை ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடவுள் இஸ்ரவேல் மக்களை மற்றவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொன்னார். குறிப்பாக அவங்கள கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 3-4. ஏன்னா அவர்கள் என்னை பின்பற்றாமல் விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு சீக்கிரத்தில் அழிக்கும். அதனால் நீ அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கவும் கூடாது, பொண்ணு எடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கொடுத்துட்டேன்னா அவங்களுடைய விக்கிரக ஆராதனைக்கு உன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ பிரிஞ்சிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொர்நேலியுடைய வீட்டில் வந்து பேதுரு வரும்போது பேதுரு கொர்நேலியுக்கிட்ட சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். போதும் பாருங்க. இது யாருடைய வீட்டில் நடக்கிற சம்பவம்? கொர்நேலியுடைய வீட்டில் நடக்கிற சம்பவம். கொர்நேலியு யாரு? யூதரா இல்லை புறவினத்தாரா அப்படின்னா யூதர் அல்லாதவர். இன்னும் சொல்ல போனால் ரோமன் சிட்டிசன். அவர் 100க்கு அதிபதி. இஸ்ரவேலர்களை அடக்கி ஆண்டு கொண்டிருந்த, இப்போ எப்படி நம்மளை வந்து வெள்ளைக்காரங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி யூதர்களை, இஸ்ரவேலை அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்தது யாரு? ரோமர்கள். அந்த ரோமரில் ஒரு படை தளபதிக்கு பேர் தான் என்ன? கொர்நேலியு. அந்த கொர்நேலியுடைய வீட்டில் பேதுரு வருகிறார். வந்துட்டு அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேலர் அல்லாதவரோடு போக்குவரவாகவே இருக்கக்கூடாது, பழகவே கூடாது, சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று கடவுள் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் தொடர்ந்து வாசிங்க. அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டு உள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்தார். வாவ்! முதல்ல பிரிஞ்சிருக்க சொன்னதும் யார் தான்? தேவன் தான். இப்போ ஒன்று சேர்க்க வர்றதும் யார் தான்? தேவன் தான். யாரும் தீட்டு உள்ளவர் கிடையாது, தீண்டத்தகாதவர் என்று யாரும் கிடையாது. இப்போ எல்லாரும் ஒன்று என்று அழகாக புதிய உடன்படிக்கையிலே பேதுரு நமக்கு அறிய தருகின்றார். இந்த 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்வார் தெரியுமா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் தானே, வாசிங்க. 100க்கு அதிபதி என் வீட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு நான் தகுதியற்றவன் சொல்வார் தெரியுமா? வாசிங்க. 8ஆம் அதிகாரத்தினுடைய எந்த வசனம்ப்பா? 8 வாசிங்க. என் வீட்டுக்குள்ள நீங்க பிரவேசிப்பதற்கு நான் தகுதியற்றவன், நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு அந்த 100க்கு அதிபதி. கொர்நேலியும் யார் தான்? கொர்நேலியும் யார் தான்? 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதினா எந்த? அந்த ரோம படையில் உள்ள 100க்கு அதிபதி. அப்போ அவர்கள் ரோமர்கள் ஆனதுனால இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்கிறார்? என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு, நீர் என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்கிறார். ஏனென்றால் ரோமர்கள் இஸ்ரவேல் மக்களை ஆண்டாலும் இஸ்ரவேல் மக்களுக்கு வீட்டுக்குள்ள போறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. அந்த உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் அங்கே நின்றுக்கிட்டு சொல்லுங்கள், நாங்கள் குணமடைஞ்சிருவோம், என் வேலைக்காரன் சுத்தமாயிருவான் அப்படின்னு சொல்கிறார். என் வீட்டுக்குள்ளே வரதுக்கு நான் தகுதி இல்லாதவன். அதனால தான் அவர் அப்படி சொல்கிறார் ஆக்சுவலாக. ஏன்னா இவங்க கூட சேரக்கூடாது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பொண்ணு பார்க்கும்போது இஸ்ரவேல் இல்லை போய் கல்யாணம் பண்ணணும், இந்த கானான் தேசத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்? கானான் தேசத்து மக்கள் என்ன வணங்கி கொண்டிருந்தவர்கள்? சிலைகளை வணங்கி கொண்டிருந்தவர்கள். ஆனால் நாம்
ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து அப்படி சொன்னார், ஈசாக்கு யாக்கோபை பார்த்தும். யாக்கோபுக்கு பொண்ணு பார்க்கும்போது அவர் அப்படி தான் பார்க்குறார். நீ வேற யாரையும் யாக்கோப் 28 ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கலாம். யாக்கோபு ஈசாக்கு யாக்கோபை அழைத்து காரணம் என்ன? லாபான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இதுக்கு என்ன காரணம்னா, நீ அந்த முதல் வருஷம் திரும்ப வாசிங்க. ஃபர்ஸ்ட் வர்ஸ். போதும். யாரை கட்டினா என்ன? ஏங்க ஒரு பொண்ணு கட்ட போற, யாரை கட்டினா என்ன அப்படின்னு ஆண்டவர் அங்க சொல்லல. நீ கானானியனுடைய புத்திரிகள் யாரையும் கல்யாணம் பண்ண கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். கானானியர்கள்ல யாரையும் நீ கல்யாணம் பண்ண கூட. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் ஈசாக்கை என்ன பண்ணுவாங்க, யாக்கோபை என்ன பண்ணுவாங்க, சிலை வழிபாட்டுக்கு கொண்டு சென்று விடுவார்கள் என்ற ப்ராபபிலிட்டி மனசுக்குள்ள இருக்கிறதுனால தான் அவங்கள கல்யாணம் பண்ண. அப்படி ஒரு ராஜாவே மாறி போயிட்டார். அந்த ராஜா பேர் சொல்லுங்களேன். ஏங்க உலகத்திலேயே ஞானமுள்ள ராஜா யாரு? அவன் செய்த ஞானங்கட்ட வேலை என்னது? நாசமாக போனதுக்கு காரணம் என்ன? கல்யாணத்தில் மட்டும் நீ கரெக்டாக இருந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ பெரிய ஆள்னு அர்த்தம். சாலமோனை விட ஞானமான ஆள் இன்னைக்கு வரைக்கும் யாருமே கிடையாது. அவரை விட ஞானமான ஒரு அரசியல்வாதி இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை. இஸ்ரவேலை அரசாண்ட சாலமோன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானி. இன்னைக்கு வரைக்கும் வேற எந்த ஞானியும் கிடையாதுங்க. அவ்வளவு தூரத்துக்கு ஞானமாக இஸ்ரவேலை அரசாண்டிருக்கிறார். அந்த சாலமோன் என்ற ஞானியுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அவர் பல தடவை கடவுள் சொல்லியும், நீ அவனை கல்யாணம் பண்ணாத, அவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் அவர் பெண்களை மாற்றி திருமணங்கள் செய்ததுனால, வேறு மார்க்கத்து மக்கள் பெண்களை திருமணம் செய்ததுனால அவருடைய சிங்காசனத்தை அவர் இழந்து போனார், அவருடைய மகிமையை அவர் இழந்து போனார் என்றெல்லாம் நாம் வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். அதில் கவனமாக நம்ம கவனிக்க வேண்டும். அவருடைய ராஜ்யபாரம் அவரை விட்டு விலகி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யபாரத்தை அவன் இழந்ததுக்கு காரணம் அவருடைய கல்யாணம் சரியில்லை. அதனால 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து வாசிங்களா? ஒரு நிமிஷம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை மனைவிகள் அவருக்கு 1000 பேர். சொல்லுங்க, வாசிங்க. அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். புரியுதா? என்ன புரியுது இப்போ? அந்நிய தேவர்கள். காரணம் என்ன? என்ன பண்ணார்ப்பா? என்ன சாலமோன் என்ன தப்பு பண்ணாரு? சாலமோன் என்ன தப்பு பண்ணார்ப்பா? அந்நிய மதத்தை, விக்கிரகாராதனக்காரங்களை இவர் கல்யாணம் பண்ணதுனால இவர் வயசாகும் போது அந்த ஸ்திரீகள் இவரை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, இவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. எதுக்கு? விக்கிரகாராதனைக்கு கொண்டு போயிட்டாங்க. நடந்த சம்பவம் என்ன? தொடர்ந்து வாசிங்க. அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. பாருங்க, அவருடைய இருதயம் தாவீதை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னாரு? Man after my own heart, என்னோட இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். தாவீதும் தப்பு பண்ணவர் தான். ஆனால் அந்த தப்பு எல்லாம் பண்ணின உடனே அந்த தப்புன்னு உணர்ந்து டக்குன்னு வெளியே வந்துடும். ஆட்டுக்குட்டி மாதிரி வெளியே வந்துடுவார். அழுது புலம்பி ஐயோயோயோ மன்னியும் ஆண்டவரை சொல்லி வெளியே வந்துடுவார். ஆனால் பண்ணி மாதிரி அங்கேயே கிடக்கிறவன் தன்னுடைய ஸ்தானத்தை மறந்து அந்த நாத்தம் பிடிச்சி அந்த சாக்கடையிலேயே கிடந்துட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் அவனை ஆஸ்வதிக்க முடியாது. தொடர்ந்து வாசிங்கம்மா.
சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலேகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், மிக முக்கியமானது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல், எல்லா சாமியும் ஒரே சாமிதான் என்று சொல்லிக் கொண்டு கைக்கொள்ளாமற் போனதினால கர்த்தர் அவன் மேல் கோபமானார். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் நமக்கு நல்ல ஒரு நிமிஷம் இதெல்லாம் நீங்க நுட்பமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது. உங்க பையன் திடீர்னு சொல்லுவான், பக்கத்து வீட்டில் ஒரு இந்து பொண்ணு இருக்குதுங்க, நல்லா படித்த பொண்ணுங்க, பார்க்குறதுக்கு சௌந்தரியமாக இருக்குதுங்க, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணால் நல்ல வீட்டுக்கு அந்தஸ்தாக இருக்குமுங்க அப்படிலாம் சொல்லிட்டு பையன் வருவான். நான் ஒரே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஞானி சாலமோனை விடவும் உன் பையன் ஞானி கிடையாது. அவ்வளவு ஞானமுள்ள ஆளையே கவுத்து கீழே போட்டுச்சு. என்ன சம்பவம் நடந்து பாருங்க, வாசிப்பா. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களில் செய்வதில்லை, உன் குமாரனுடைய கையில் நின்று அதை பிடுங்குவேன். 11 முடிஞ்சதா? 11 வரை முடிஞ்சதுல? 12 முடிஞ்சிச்சு. பாருங்க, நடந்த சம்பவம் தெரியுமா? தாவீது எதுக்காக வேண்டி கிறிஸ்துவை அறிந்தவர்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கும் சபையில் ஊழியக்காரங்க சொல்றதுக்கு காரணம் என்ன? அநேக ஊழியக்காரங்க கூட கஞ்சாடையாக விட்டுருவாங்க, சரி கட்டுறேன்னா கட்டிட்டு போ அப்படின்னு. ஏன் தெரியுமா? அன்னைக்கு பார்த்த ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணு என்னை கால் பண்ணி, என்னால் அவனை மறக்க முடியல அங்கிள் அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கக்கூடிய பையன் கர்த்தருடைய பிள்ளை கிடையாது, அவன் விசுவாசி கிடையாது. அந்த பொண்ணு சொல்லுது, என்னால் அவனே மறக்க முடியல அங்கிள் அப்படி. இல்லைம்மா, அவன் உன் ஆள் கிடையாது, நீ கட்ட வேண்டிய ஆள் அவன் கிடையாது, அவன் வேற ஆள், அவன் கர்த்தருடைய பிள்ளையே கிடையாது, அவன் விசுவாசியே இல்லையே. ஐம் சாரி அங்கிள், என்னால் அவனே மறக்க முடியல அங்கிள். அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு திரும்ப கால் பண்ணி, அங்கிள் என்னை விட்டுட்டு ஓடிட்டு அங்கிள். அன்னைக்கு நான் பச்சு சொன்னேன், அவன் உன் ஆளு கிடையாது. சிங்கிளா இருந்த அந்த பாப்பாவை டபுள் ஆக்கிட்டு போயிட்டான். காரணம் என்ன? அந்த பொண்ணை தாயாக்கி விட்டு போயிட்டான். அந்த பெண்ணை தாய்மை அடைய செய்து விட்டு போய்விட்டார். ஓடிட்டான், அவ்வளோ முடிஞ்சு போச்சு, அவன் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே இப்போ உட்காந்துக்கிட்டு பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்பையே, இதெல்லாம் அன்னைக்கு பாடியிருக்கணும். இந்த பக்தியெல்லாம் அன்னைக்கு வந்திருக்கணும். என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்ல அந்த டைமில் வந்திருக்கணும். கடவுள்கிட்ட அந்த பக்தி அப்போ வந்திருக்கணும். ரொம்ப கஷ்டமான குரூரமான மக்கள் வாழ்கின்ற பூமி இந்த உலகம். நல்ல ஞாபகத்தில் வச்சுருக்கணும். ஆக்சுவலாக நாம தான் எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருக்கணுமே தவிர எல்லா மனுஷனையும் கரெக்ஷன் பண்ணுறதுக்காகலாம் நாம் முடியாது. ஆக்சுவலாக நாம் எஸ்கேப் ஆகி ஓடிடணும், அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லலாமா? பிள்ளைகளை பெற்றவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். அது ஒரு பக்கம். இப்போ பாருங்க, அப்படி ஆண்டவர் சொல்கிறார், இவனை கல்யாணம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கர்த்தர் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிக்கலாம். பாருங்க, 2 பேருக்கும் நடுவிலே ஒரு பிரிவினையை உண்டு பண்ணியதே கர்த்தர் தான். அவர் திரும்பவும் வருகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பி மக்களை தன்னுடைய இரத்தத்தினால், அவருடைய இரத்தத்தினால் மீட்டு, யாரையெல்லாம் மீட்கிறார்? இஸ்ரவேல் மக்களை மட்டுமா? இல்லை, இஸ்ரவேலர்கள் அல்லாத எல்லாரையும் மீட்டு அவளை புதியதொரு மனித இனமாக உருவாக்குகின்றார். தொடர்ந்து வாசிங்கம்மா. இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற. இந்த இரு திறத்தார்னா யாருப்பா? இரு திறத்தார் என்றால் யார் பிரதர் சொல்லுங்க? 2 திறத்தார் நான் சொல்றேன். இல்லை யாரெல்லாம்?
ஒரு நிமிஷம் ஐயா சொல்லுங்க. இஸ்ரவேல் யூதர்கள். இஸ்ரவேல் ஒரு கூட்டம், இன்னொன்று யூதர்கள். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஐயா சொன்னது கரெக்ட்னு சொல்றீங்க? இஸ்ரவேலுக்கு யூதருக்கு என்னையா வித்தியாசம்? இரு திறத்தார்னு சொன்னா இஸ்ரவேல் யூதர் அப்படி இல்லப்பா. இரு திறத்தார்னா யாரு? இஸ்ரவேலர்கள் ஒன்று, இன்னொன்று இஸ்ரவேலர் அல்லாத புறவினத்தார். சரிங்களா? இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிளவை உருவாக்கி செப்பரேட் பண்ணி பிரிச்சதே கடவுள் தான். அவன் கூட சேரக்கூடாது, ஏன்னா அவன் உன்னை மாற்றிடுவான், அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது, அவன் கூட சகவாசமே இருக்கக்கூடாது அப்படி சொன்னதே அவர் கர்த்தர் தான். அதனால தான் அந்த 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 இதுக்கு அந்த சமாரியாவில் இருக்கக்கூடிய அந்த அம்மா சொல்கிறாங்க, யூதர்கள் சமாரியருடனே சத்தமாக சொல்லுங்க சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியினால அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் எப்படிங்க என்கிட்ட எப்படி நீங்கள் தண்ணி கேட்கலாம்? யூதர்கள் சமாரியருடைய சம்பந்தம் கலப்பதில்லையே. ஏன் கலக்க மாட்டாங்க? யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலப்பதில்லை. காரணம் என்ன? வேற ஜாதி தம்பி சரி நீ சொல்லு தம்பி. யூதர்கள் அல்லாத சமாரியருடனே சம்பந்தம் கலப்பதில்லை. காரணம் என்ன? புறஜாதியார். ஏங்க புறஜாதியாரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார்? யூதர்கள் புறஜாதியாரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன காரணம் என்ன? ஒரு நிமிஷம். இங்கே ஆம்பளைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, ஆம்பிள்ளடி ஆம்பிள்ள, இங்கே யாராவது ஆம்பிள்ள சொல்லுங்களேன். எதுக்கு இஸ்ரவேலர்கள் புறஜாதியாரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார்? காரணம் என்ன? என்னங்கய்யா? அந்த அண்ணா முழுசாக மூணு கூட்டம் வந்திருக்காருல்ல. 3 காலை நேற்றைக்கு சாயந்தரம், இன்னைக்கு காலையில், இன்னைக்கு 4வது மீட்டிங் மூணாவது மீட்டிங் வந்திருக்காரு. ஆக்சுவலாக நல்ல கவனமாக கவனிங்க. இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்ன காரணம் என்ன? சொல்லுங்கம்மா. புறஜாதியார். ஏம்மா இஸ்ரவேலர்கள் புறஜாதியாரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன காரணம் என்ன? நீ சொல்லுப்பா. ஒரு நிமிஷம். என்ன எப்படி தெரியுமா பார்க்குறாங்க? ஏன்பா இப்போ தானேப்பா சொல்லி, ஏங்க அது எத்தனை பக்க கணக்கில் பைபிள் வசனத்தை வாசித்து முடிச்சது பிறகு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்களை நான் உன்னை தான் குறை சொல்லுவேன். இவங்க முழிக்க எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். அவங்க முழிக்கிறாங்கன்னா தகப்பன்ட்டு தான் நான் கேள்வி கேட்பேன். பிள்ளைங்க தப்பு பண்ணால் யார்கிட்ட கேள்வி கேட்பேன்? அப்பங்காரன்ட்டு தான் கேள்வி கேட்பேன். இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கடவுள் சொன்ன காரணம் என்ன? தம்பி சொல்லு தம்பி. என்னப்பா? அது அவன் சொல்லி கொடுத்து நீ சொல்ற. நீ தான் மனுஷன் மச்சான், நீ தான் மனுஷன். எப்பா அது எத்தனை வாட்டிப்பா சொல்றது? அடுத்தவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன காரணம் என்ன? அந்த விக்கிரக ஆராதனைக்கு கொண்டு போயிருவாங்கிறதுக்காக வேண்டி. இப்போ அந்த மக்கள் இந்த வெளியில இருக்காங்கல்ல, இஸ்ரவேல் மக்கள் அல்லாதவர்கள் இருக்காங்கல்ல, இந்த மக்களும் யாருடைய மக்கள் தான்? ஆக்சுவலா தேவனுடைய மக்கள் தான். ஏன்னா அந்த மக்களை படைச்சது யார் தான்? தேவன் தான். அல்லேலூயா சொல்லலாமா? அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கிறார். ஏன் தெரியுமா? ஒன்று சேர்ப்பது தான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லலாமா? அதில் பகையை சிலுவையால் கொன்றுன்னு ஒரு வசனம் வருதா? அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்களேன். பகையை கொல்கின்ற வலிமை சிலுவைக்கு மட்டும்தான் உண்டு. சத்தமாக சொல்லுங்க. பகையை அழிக்கின்ற வலிமை, கொல்லுகின்ற வலிமை சிலுவைக்குத்தான் உண்டு. கடவுளையும் மனுஷனையும் இணைக்கின்ற வலிமை சிலுவைக்கு தான் உண்டு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அதே மாதிரி புறவினத்தாரையும் இஸ்ரவேல் மக்களையும் ஒன்றாக இணைக்கின்ற வலிமை யாருக்கு தான் உண்டு? சிலுவைக்கு தான் உண்டு. சத்தமா சொல்லுங்களேன். இஸ்ரவேலர்களையும் புறஜாதியாரையும் இணைக்கின்ற வலிமை சிலுவைக்கு தான் உண்டு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்களேன். சிலுவைக்கு தான் உண்டு. என்ன உண்டு?
இந்த பிரிஞ்சு கிடக்கிறது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிற வலிமை எதுக்கு தான் உண்டு? சிலுவைக்கு தான் உண்டு. திரும்ப வாசிங்களேன், அது ரொம்ப அருமையா இருந்த இந்த 3 வசனங்கள். எப்படி என்றால் இந்த அடிச்சுவரை உருவாக்குறது யாரு? தேவன் தான். தகர்த்து ஒழித்து, நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து ஒரே மனுஷனாக சிருஷ்டித்து, அந்த புதிய டிரான்ஸ்லேஷன்ல புதியதொரு மனித இனமாக படைத்து அப்படி போட்டிருக்கு. இப்படி ஒற்றுமையை உண்டு பண்ணி, அதை அண்டர்லைன் பண்ணீங்களா? பகையை சிலுவையால் கொன்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பாருங்க மக்களே, பிரிஞ்சு கிடக்கிறவங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய வலிமை அன்புக்கு தான் உண்டு. அன்பை எங்க கண்டுபிடிக்கிறோம்? சிலுவையில் கண்டுபிடிக்கிறோம். ஒன்று சேர்க்க முயற்சி பண்றார். இவங்க ஒன்று சேரணும்னு கர்த்தர் விரும்பினார். எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க விரும்பினார். அதை சேர்க்கக்கூடிய அந்த ஒட்டு, அந்த பசை, என்ன பசை? அதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவாகிய பசை தான் பிரிஞ்சு கிடக்கிறவங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய வலிமை உண்டு. மாமனாரும் மாமியாரும் சண்டை போட்டிருக்காங்க. மாமியார் மருமகள் சண்டை போடுறாங்க. மருமகளும் புருஷனும் சண்டை போடுறாங்க. பசங்க 2 பேர் சண்டை எல்லாத்தையும் ஒட்டுகின்ற வலிமை யாருக்கு தான் உண்டு? இயேசு கிறிஸ்துவாகி அந்த குளூவுக்கு தான் உண்டு. அந்த பசை அதுக்கு தான் உண்டு ஆக்சுவலாக. இப்போ பாருங்க, எதுக்காக இந்த ஒன்று சேர்றது முக்கியம்? நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், சார் நான் ரட்சிக்கப்பட்டேன் சார், நான் தனியாக கர்த்தருக்குள்ளே வளர்றேன், நான் யாரு கூடயும் சேர மாட்டேன். ஒரு பாஸ்டர் சொல்கிறார், எனக்கு மற்ற பாஸ்டர்கிட்ட நான் வச்சுக்கவே மாட்டேன். இவரெல்லாம் சின்ன பிள்ளை, இவருக்கு என்ன தெரியும்? இவர் கூட நான் வச்சுக்கவே மாட்டேன். அது ஒரு சின்ன குழந்தை, இவரெல்லாம் நாம் பார்த்து தூக்கி வளர்த்த பிள்ளை. ஐயோ இதெல்லாம் ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு நான் சொன்னால் நாங்கள் ஒன்று சேர முடியுமா? இது வயசான தாத்தா, இவர் என்ன பெரிய ஊழியம் பண்ணிடுவார், நான் யாரு? இப்படியெல்லாம் ஒருத்தர் பகைச்சு பிரிஞ்சு கிடப்போமானால் அது கடவுளுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருவாது, அவருடைய நாமத்துக்கு இகழ்ச்சியை கொண்டு வரும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊழியக்காட்ட கேட்குறேன், பாஸ்டர் நான் அடிக்கடி பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் சொல்கிற வார்த்தை, உங்கள் தெருவிலேயே ஒரு பாஸ்டர் இருக்கார் தெரியுமா? அவர்கிட்ட நீங்கள் ஃபெலோஷிப்பில் இருக்கீங்களான்னு கேட்டால் அந்த ஆவி ஒத்து போக மாட்டேங்குது பிரதர், அந்த ஆவி ஒத்து போக மாட்டேங்குது. இப்போ நான் சொன்னேன், 2 பேரும் கர்த்தருக்குள்ளே நித்திரையடையும் பொழுது அந்த ஆவி ஒத்து போகும் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சக பாஸ்டர்கிட்ட அன்பாக இருக்க தெரியாமல், கண்ணுக்கு தெரியாத அந்த பிரதான மேய்ப்பர்கிட்ட நீ எப்படி பாசமாக இருக்க போகிற? கேள்வியில் அர்த்தம் இருக்கா இல்லையா? கண்ணுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்கிட்ட நம்மளால் பாசம் காட்ட முடியல, கண்ணுக்கு தெரிஞ்ச விசுவாசிகள்கிட்ட, சக விசுவாசிகள்கிட்ட நம்ம பாசமாக இருக்க முடியலன்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷன்கிட்ட நம்ம அன்பு காட்ட முடியாமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளிடத்தில் அன்பு காட்டுவதாக சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆக்சுவலாக ஒற்றுமையினுடைய முக்கியத்துவத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தன் பிதாவை நோக்கி ஏறெடுத்த ஜெபம்தான் அந்த 17ஆம் அதிகாரம். முதல் வசனம் வாசியுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மைக்கில் வாசிங்களேன். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தரின யாவருக்கும். யார்கிட்ட பேசுறாரு? யாரு பேசுறது? யார்கிட்ட பேசுறது? இயேசு கிறிஸ்து யார்கிட்ட பேசுறாரு? பிதாவை நோக்கி பேசுறார். நாமும் கடவுளை வணங்க வேண்டும் என்பதற்கு, நாம் கடவுளோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருந்தது யாரு?
இயேசு கிறிஸ்து. சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. அவர் பிதா கிட்ட தொடர்பிலேயே எப்போதுமே இருந்தார். பிதாவுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே வாழ்ந்தார். இப்போ இயேசு அந்த சித்தம் செய்வதற்காக வந்த இயேசு கிறிஸ்துடைய நோக்கம் எல்லாம் பிதாவாகிய தேவனுடைய அந்த விருப்பம் மட்டும் நிறைவேற வேண்டும்னு ஆசைப்பட்டார். அவருக்கு மனசுக்குள்ளால இருந்தது எல்லாத்தையும் ஜெபமாக கொட்டுகிறார். இந்த 17ஆம் அதிகாரம் முழுவதுமே ஜெபம். அதுல 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். இப்ப ஒரு நிமிஷம், நான் இங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் செஞ்சு காட்ட போறோம். தம்பி 2 பேரும் இப்படி வாங்கல, நீங்க வாங்க. சுரேஷ் வாய, தம்பி 2 பேரும் வாங்கல, தம்பி வாய. ஒரு 8 பேர் வேணும். வாய் வாங்க, வாய். ஒரு இந்த தலையில் போட்டிருக்கு, இது கொடுப்பா. வா, இப்படி வாங்க பாய். நல்ல கவனமாக கவனிங்க. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கலை நிகழ்ச்சி ஆரம்பமாக போகிறது. அப்படி சொன்னா தான் தூங்குறவங்க எல்லாம் எழும்புவாங்க. ஆமாம், பாருங்க, இது பிதாவாகிய தேவன், இவர் குமாரன், இவர் இந்த கருப்பு போட்டிருக்காருல, இவர் பரிசுத்த ஆவியானவர். இவங்க எப்போதுமே ஒன்றா தான் இருப்பாங்க. தோளில் கை போடுங்களேன், 3 பேரும் தோளில் கை போடுங்க. இப்போ எப்போதும் இந்த 3 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு எதுக்காக தலையில் போட்டிருக்குன்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வேற ஒன்றும் இல்லை. அவர் எப்போதும் தலை முக்காடு போட்டிருந்தாருன்னு பைபிளில் வசனமும் இல்லை. சும்மா டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்காக. இவர் ஜீசஸ், இவர் பிதாவை பார்த்து சொல்கிறாரு, அவர்கள் எல்லாரும் எல்லாம் இங்கே பாருங்க, வசனத்தை அவங்க வாசிக்கட்டும். எல்லாம் இங்கே பாருங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். நீங்க 3 பேரும் தனியா இல்லைங்க தம்பி, நீங்க இன்னொரு ஆள் எனக்கு வேணுமே. அதான் தம்பி வாங்க. அவர்கள் எல்லாரும் இந்த ஒரு இந்த காவி கலர் ஏதாவது துண்டு ஏதாவது வச்சிருக்கீங்களா? காவி கலர் துண்டு யார்ட்டையாவது இருக்குதாப்பா? துண்டு இல்லை. அது கொடுப்பா. அவர்கள் இல்லை. நல்லா இதை அப்படி தலையில் கட்டு, முன்னாடி தலை. நல்ல கவனமாக கவனிங்க. நீங்கள் வாழ்க்கையில் மறக்கவே கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு நிகழ்வு. நல்ல கவனமாக கவனிக்கணும். இவங்க 3 பேர், இந்த 3 பேரும் இயேசு கிறிஸ்து பண்ணக்கூடிய ஜெபத்தில் அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும்னா 3 பேர். அவர்கள் எல்லாரும் அப்படின்னா இந்த 3 பேர் யாரெல்லாம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய போதனையின் மூலமாக கவரப்பட்டு மறுமலர்ச்சி அடைந்து ரட்சிக்கப்பட்ட அந்த மக்களை பற்றி இயேசு பேசுகிறாரு. அவருடைய போதனையால் கவரப்பட்ட மக்களை பற்றி பேசுகிறாரு. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். தோளை கை போடுங்களேன், 3 பேர் தோளை கை போடுங்களேன். ஒன்றாய். ராபர்ட், ஸ்டான்லி, பீட்ரு, இவங்க எல்லாம் யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள். இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. நீங்க தான் என்ன அனுப்புனீங்கிறத உலகம் விசுவாசிக்கிறதுக்காக. இவர் RSS காரர், இவர் அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் எங்க விட்டுருக்க வேண்டிய பாய் பாருங்க. இவர் RSS காரர், இவர் இந்து தீவிரவாதின்னு வச்சுக்கிடுவோமே. அது என்ன தீவிரவாதின்னு சொல்றீங்க? ஆமாம் சார், நாங்கள் எல்லாம் முதல்ல என்னெல்லாமோ நினச்சிருந்தோம். RSS காரங்களை தேசபக்தி உள்ளவங்க நினச்சிருந்தோம். ஆனால் இப்போ தான் புரியுது, இந்துக்களை தவிர வேறு யாரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு பெரிய திட்டங்கள்லாம் வச்சு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள்ட்டு. பயங்கரமான வெறித்தனமாக இருக்காங்க. காவி அப்படிப்பட்ட இவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. இவங்க எல்லாம் விசுவாசிக்கிறதுக்காக. நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. நான் உம்மிலேயும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா, மாமனா மச்சானா, அண்ணன் தம்பியா, தகப்பன் பிள்ளையா, ஒரு எந்த விதமான சக்தியாலும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒண்ணா பாண்டா இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டுகிறேன். அல்லேலூயா. பிரிஞ்சிட்டாய்ங்க.
என்ன புரிஞ்சுது? திரும்ப தம்பி போங்க தம்பி, திரும்ப அங்கே போங்க. 3 பேர் தனியாக பிரிஞ்சிரு. அம்மா திரும்ப வாசிங்களேன். அவர்கள் இது கடைசி. இனிமே நான் சொல்ல மாட்டேன், கடைசி. வாசிங்கம்மா. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். நல்ல கவனமா கவனிங்கம்மா. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். பிதாவே. அவர்கள் நான் யாரு? விசுவாசிகள். இயேசுவை அறிந்த விசுவாசிகள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். இயேசுவோட ஜெபத்தை பாருங்களேன். ஜெபம் என்ன ஜெபம்? பரமாத்மா மனித வடிவில் வந்து ஜெபிச்சாதான் சாதிக்க முடியுங்கிற விஷயம். என்ன விஷயம்? இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும்னா அவர் ஜெபம் பண்ண வேண்டி இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? ஐயா புரியுதா? ஐயா உங்களுக்கு என்ன புரியுதுங்க? என்ன புரிஞ்சுதுங்க? அண்ணா சொல்லுங்கண்ணா. இயேசு எதுக்காக ஜெபம் பண்றாரு? விசுவாசிகள் ஒண்ணா. இந்த விசுவாசிகள் எல்லாம் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கவே இல்லை. இந்த விசுவாசிகள் எல்லாரும் எப்படி இருக்கிறதுக்காக ஜெபம் பண்றாரு? ஒன்றாய் இருக்கவும். அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமானது சுமதி? எவ்வளவு முக்கியமானதுப்பா? ஐயா சொல்லுங்க, எவ்வளவு முக்கியமானது? ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக தான் நம்ம எதுக்காக ஜெபிப்போங்க? நம்ம எதுக்காக ஜெபிப்போம்? அப்பா நன்றி ஆண்டு. இந்த சாலையில யாரும் குறுக்க போய் ஆக்சிடென்ட் ஆகாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது இருக்கிறார்? ஆண்டவரே மழை தாரும். இதுக்கு மேல வீடு கட்டக்கூடாது, சர்ச்சுக்கு மேல வீடு இருக்கக்கூடாது என்று ஒரு பயங்கரமான திட்டத்தோடு அண்ணன் அதுக்கு மேல வீடு கட்டாத நாம எல்லாம் பேக்கரிக்குள்ள தங்கமாய் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு என்னமோ அண்ணன் செய்தது ஒரு பெரிய கரெக்ட் அப்படின்னு ஒன்று சொல்ல. என் அண்ணனே தான், எங்க அண்ணன் தான். ஆனாலும் அண்ணன் செய்தது கரெக்ட்னு நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு கீழே சர்ச்சா எனக்கு மேலதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு விதமான மரியாதை தான். ஆனா நான் சொல்லுவேன், என்னை பொறுத்தவரையில் நீங்கள் மெட்ராஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பல மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் ஒரு இடம் மட்டும் சர்ச்சுன்னு இருக்கும். அப்போ உட்காந்துக்கிட்டு இருக்க மேலே உள்ளவன் எல்லாம் காலி பண்ணு, அவ்வளோ பேர் காலி பண்ணுறா. சர்ச்சுக்கு கீழே தான் நீ இருக்கணும். நான் எல்லாத்துக்கும் மேலே உட்காந்துருப்பேன், 148வது மாடியில் உட்காந்துருப்பேன்னாக்க சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது மக்கள் படியேற ஆரம்பிப்பாங்க. சர்ச்சு முடியும் போது எல்லாம் மேலே ஏறி வந்துடுவாங்க, ஏறிக்கிட்டே இருப்பாங்க, சுற்றி 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 வந்து. ஆக்சுவலி நல்லா கவனமாக கவனிங்க. லிஃப்ட் வழியாக வந்துடுவாங்கல்ல, நல்ல கவனமாக கவனிங்க. எனக்கு தெரிஞ்சுமா இதில் ஒன்றுமே கிடையாது. மேலே வீடு, அதில் கீழே சபை. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? கீழே வீடாக கட்டிட்டு மேலே என்ன பண்ணியிருக்கணும்? சபையை கட்டிருக்கணும். நம்ம எல்லாம் இவ்வளோ சூடாக இருந்துட வேண்டிய தேவை இல்லைல்ல. அல்லேலூயா. நல்லா கவனமாக கவனிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். பிதாவே, பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. எதை விசுவாசிக்கிறதுக்காக சுமதி? உலகம் விசுவாசிக்கிறதற்காக. என்னப்பா? இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததை விசுவாசிக்கிறதுக்காகவா? அப்படியே போட்டிருக்கு. நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. இயேசு கிறிஸ்துவை அனுப்பியது அந்த அகிலாண்டத்தை படைத்த ஒற்றை கடவுள் தான் இயேசுவை அனுப்பி இருக்கிறார். கடவுளிடமிருந்து வந்த ஒற்றை ஸ்தானாபதி இயேசு கிறிஸ்து தான். அப்படிங்கிறத யார் நம்பும்படிக்கு? உலகம். இவங்க நம்பும்படிக்கு நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. அவங்க பிதா, குமாரன், பரிசுத்தாவி அவங்க எப்போதுமே எப்படிதான் இருப்பார்கள்? ஒன்றாகத்தான் இருப்பார்கள். இயேசு எங்க இருந்தாலும் பரிசுத்தாவியானவர் கூடவே இருப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணினார். அப்போஸ்தலர் 10:38. அப்போ இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய இயேசு எதற்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார்? ஏன்னா இயேசு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். நேற்றைக்கு காலையில் இந்த விஷயத்தை படித்தோம். இயேசு யாரை விட சிறியவராக்கப்பட்டார்? காரணம் என்ன? அவர் யாரா மாறிட்டாரு? இயேசு முதல்ல யாரா இருந்தார்? தேவனோடு தேவனாக, இறைவனோடு இறைவனாக, ஆவியாக இருந்தார். இப்போ அவர் யாரா மாறிட்டாரு? மனுஷனா மாறினால அவருக்கு என்ன தேவைப்படுகிறது? பரிசுத்தாவியினுடைய எது தேவைப்படுகிறது? ஏன்னா மாம்சமான யாவர் மேலும் எதுக்காக?
அப்பதான் வல்லமையா வாழ முடியும். அந்த சக்தி கர்த்தருடைய அந்த கரிஸ்மாவோட வாழ முடியுங்கிறதுக்காக. இவன் நல்ல கவனமா கவனிங்க. இப்ப சொல்றாரு, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, இந்த இந்துக்களும் இஸ்லாமியர்கள் எல்லாம் விசுவாசிப்பதற்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோமோ அப்படி அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும், அவர்கள் எல்லாரும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனோடு ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பையன் வந்து நின்னதுக்கு பிறகு அந்த பையன் கையவே மெல்ல எடுக்கிறான். இது பிதாவாகிய தேவனுக்கு தவறான முன்மாதிரி என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அவன் எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறவர் தான் பிதாவாகிய தேவன். அல்லேலூயா சொல்லலாமா? பிதாவாகிய தேவன் நமக்காக நம்ம எல்லாம் உள்ள வரணுங்கிறதுக்காக தன்னுடைய மகனுடைய உயிரையே அநியாயமாக விட்டு கொடுத்தவர் தான் பிதாவாகிய தேவன். இப்போ இவர்கள் ஒன்றாயிட்டாங்க. நம்ம எல்லாம் எப்படி ஒன்றா இருக்கணுமா? பிதா குமாரன் பரிசுத்தாவி எப்படி ஒன்றா இருக்காங்களோ அதே மாதிரி நாம ஒன்றா இருக்கணும். செத்தாலும் அவள்கிட்ட பேச மாட்டேன் பெதே. நான் நேற்று கேட்டோம்ல, செத்த பிறகு பேச முடியுமாம்மா? முடியாது. நீங்கள் யார்ட்டையாவது அப்படி இருக்கீங்களா? செத்தாலும் பேச மாட்டேன் பெதே. அது பொம்பளைங்க. ஐயோ செத்தாலும் பேச மாட்டேன். என்ன இல்லை, நான் பேசிட்டு புரியுதா? இதை செஞ்சு காட்ட மாதிரி புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ இயேசுடைய ஜெபத்தை பிதாவாகிய தேவன்கிட்ட அவர் பண்ணுற ஜெபத்தை கேட்கும்போது, இவர்கள் ஒன்று ஆகும்போது என்ன நடக்கும்? இந்த உலக மக்கள் யார் கூட இணைவார்கள்? அவர்களும் ஒன்றாக பிதா குமாரன் பரிசுத்தாவியோடு கூட ஒன்றாக இணைக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லாமலேயே அந்த அங்கேயே கலட்டி விட்டான். நான் யார் தெரியுமா? நீ எல்லாம் இணைஞ்சிட்ட, நீ கடவுளோட இணைஞ்சிட்ட, நீ யாரா இருந்துட்டு போ, ஒரே லூஸ் மோஷன்ல நீ ஃப்ளாட் ஆகிடுவ. நீ யார்? நான் யாரு தெரியுமா? இப்ப இவர்கள் இணைந்து விட்டார்கள். இப்படிதான் தேசம் கர்த்தர் வசப்பட போகிறது. மக்கள் கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டுக்கு மகிமை கொடுக்கலாமா? பிரைஸ் எல்லாம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. பிரைஸ் எல்லாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த, எல்லாவற்றை விட மேலாக தங்கள் அங்கிகளை விட்டு கொடுத்த உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி செலுத்துகின்றேன். பாருங்க, இப்போ நல்ல கவனமாக கவனிங்க. இப்போ இயேசு எதற்காக ஜெபித்தாரோ, அகிலாண்டத்தை படைத்த கடவுள் மனித வடிவில் வந்து எதற்காக ஜெபித்தாரோ அந்த ஜெபம் சாதாரணமானதல்ல. நம்ம வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் ஐயா வர்றாருன்னா உட்காந்துக்கிட்டு தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக ப்ரேயர் பண்ணிருக்காரு. நம்ம வீட்டில் நம்ம அப்பாவுக்கு தூக்கம் வராமல் இருக்குது, அதுக்காக ப்ரேயர் பண்ணாமலே போயிட்டாருன்னா நமக்கு எப்படி இருக்கும்? கடுப்பாக இருக்கும். பாஸ்டர் என்ன கலாய்க்கிறீங்களா? என்ன தம்பி? இல்லை, ஊருக்கே ஜோம் பண்ணுறீங்க, எங்கள் அப்பாவுக்கு ஜோம் பண்ணது சொல்லிதானே கூப்பிட்டு வந்தோம். என்ன விளையாடுறீங்களா பாஸ்டர்? அப்படி கேட்க தோணாதா? ஏன், எதுக்காக கூப்பிட்டு வந்தோம்? அப்போ எந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நாம் விரும்புகிறோமோ, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த சேம் வே இயேசு எந்த ஜெப குறிப்புக்காக ஜெபித்தாரோ அது உலகத்திலேயே மிக முக்கியமான ஜெப குறிப்பு. அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுநாதரே ஜெபம் பண்ணாதான் கிறிஸ்தவன் ஒன்று சேர்க்க முடியுங்கிற விஷயம் இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவர் தனியாகவே நின்று மரித்த சடலத்தை உயிரோடு எழுப்ப முடியும். இவர் தனியாகவே நின்று பயங்கரமான ரகசியங்களை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இவர் தனியாகவே நின்று 50 மணி நேரம் தொடர்ந்து அந்நிய பாஷையில் பேச முடியும். இவர் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் அவ்வளவு துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் இவங்க 5 பேரையும் சேர்க்கறதுக்குள்ளார ஏன் சீவம் போயிரும் பிரதர், என்னுடைய சீவம் போயிடும். அதனால தான் கடவுள் முதல்லே ஜெபம் பண்ணிட்டாரு, பாஸ்டர்கள் எல்லாம் ஒன்றாயிருப்பார்களாக. நீர் எனக்கு தந்த என்னுடையவர்கள், என் விசுவாசிகள், நாம் எப்படி ஒன்றாயிருக்கிறோமோ அதே மாதிரி அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. அடுத்தது வாசிங்க 22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி, அதுக்கு அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த பரலோக மகிமையாகிய நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த மகன் என்ற அந்த ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து, பிதாவாகிய தேவன் இயேசு கொடுத்த அந்தஸ்து என்னதுப்பா? மகன் என்ற அந்தஸ்து. அந்த அந்தஸ்தை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எதுக்காக? அப்பதான் நாம சகோதரர்களாக மாற முடியும் என்பதற்காக. அல்லேலூயா சொல்லலாமா? You are a son of God and I am a son of God and we are children of God and that's why we say we are brothers and sisters in the kingdom of God. அல்லேலூயா சொல்லலாமா? இப்ப நான்
தேவனுடைய மகனாக மாறும்போது, நீங்கள் தேவனுடைய மகளாக மாறும்போது, இந்த உட்கார்ந்துருக்கிறது பாருங்கள், இது ஒரு தேவனுடைய மகள். உங்கள் பேர் என்னம்மா? சௌமியா. கௌசல்யா யார்? கௌசல்யா, கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே. ஓ, இங்கே பிரைஸ்லாம். இவங்க பேர் தான் சொன்னீங்க, கௌசல்யா. காலையில் சுப்ரபாதம் போடும்போது பாஸ்டர்மாவுடைய பேர் தான் முதல்ல சொல்லுவாங்க. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூல் கர்த்தவ்யம் தெய்வமானிகம். இது பாஸ்டர்மா உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. கௌசல்யாங்கிற வார்த்தை அந்த சுப்ரபாதத்தில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமில்ல. அது ஃபுல்லாக தெரியாது. இது எல்லாத்தையும் நான் படித்தேன். எதுக்கு தெரியுமா? அப்படியாவது கொஞ்சம் ஹிந்துஸ் கிட்ட ஆண்டவரை கூட்டிகிட்டு வரணும், இந்துக்களை ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு வரணும்னா இதெல்லாம் சொன்னால் அவங்க ஹிந்துக்கள்லாம் கிளம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணேன். ஓம் பூர்புவஸ்வஹா தத்ச விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரச்சோதயாத் அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. இப்படியெல்லாம் ஓம் சாந்தி 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 இதெல்லாம் நான் சொல்லி பார்த்தேன். எதுக்காக? எப்படி ஆகல ராம்சாமி, கன்சாமி, மூன்சாமி, பெரியசாமி, சின்சாமி எல்லாத்தையும் பிடிச்சிடணுங்கிறதுக்காக வேண்டி. ஆனால் வாழ்க்கையினுடைய ஒரு புள்ளியில் கண்டுபிடிச்சேன், அவங்க வராத காரணம் இந்த மனப்பாடமாக அவங்களுக்கு ஸ்லோகத்தை சொல்லாதனால எல்லாம் கிடையாது. அவங்க ஏன் வரலன்னா ஒரே காரணம் என்ன? சொல்லி முடிச்சிட்டேனே. ஏன் வரல? நம்ம யாரும் ஒன்றா இல்லை. அவங்கெல்லாம் ஏன் வரல? நான் சொல்கிறேன். இந்த 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 இது என்ன, எந்த ஊர்? மேட்டூர், சேலம் கேம்பில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த சேலம் கேம்பில் உள்ள ஆட்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படணும்னு நீங்கள் விரும்புகிறவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். யார் யார்கிட்டையெல்லாம் பேசாமல் இருக்கிறீங்களோ எல்லார்ட்டையுமே நீங்கள் ஒப்புரவாகி ஆகணும். ஏன் தெரியுமா? அந்த சேர்ந்தாதான் அவங்க உள்ளே வருவாங்க. ஃபார்முலா வாண்டு சொல்லி கொடுத்துட்டார்ல. என்ன ஃபார்முலா பிரதர்? வெளியில் உள்ளவங்க உள்ள வர்றதுக்கு ஃபார்முலா என்னது? தம்பி சொல்லுங்க தம்பி. இல்லை, அன்பு. எல்லாரும் அன்பு காட்டுவாங்க. இப்போ இவங்க 4 பேரும் ரொம்ப அன்பை, நீங்கள் அன்பாக காணப்பட வேண்டும் பிரியமானவர்களை. இந்த தம்பி பேசுவார், அன்பை பற்றி 3/4 மணி நேரம் பேசுவார். இவர் அன்பை பற்றி, மனதுருக்கத்தை பற்றி, மனதுருகுகிறார், என் அன்புக்குரியவர்களை. ஆனால் அவங்களுக்குள்ள பேச மாட்டாங்க. இவர் அன்பை பற்றி பேசுவார், இவர் மனதுருக்கத்தை பற்றி பேசுவார், இவர் மன்னிப்பை பற்றி பேசுவார், இவர் பயங்கர சகோதரர். ஐயோ, ஆனால் அவங்க ஒன்று சேர மாட்டாங்க. இப்போ பிரச்சனை தெரியுமா? இவங்க என்னைக்கு ஒன்று சேருவாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கலாக உள்ளே வந்துடுவாங்க. நான் சொல்ல வரேன். அதையே எங்ககிட்ட சொல்றிய? அது பாஸ்டர்ஸுக்கு கூட்டத்தில்தான் சொல்லணும். நீ தான் நாளைக்கு பாஸ்டராக மாற போகிற. அல்லையில சொல்லலாமா? இந்த உட்காந்துருக்குது பாருங்க, இவங்க தான் நாளைக்கு பாஸ்டர். உன் பேர் என்னப்பா? லீபனா. இந்த லீபனா நாளைக்கு ஒரு ஊழியக்காரியாக மாறும். இது யார்? இது சௌமியா நாளைக்கு ஊழியக்காரியாக மாறும். இங்கே உட்காந்துருக்கிறதோ இந்த சம்பளம் காட்டு போட்டு இந்த நோட்ஸ் எடுத்து நிற்கிறாரு தம்பி சுரேஷ், அது ஒரு பெரிய ஊழியக்காரராக மாறுவார். அவரும் பாஸ்டராக மாறுவார். ஒரு பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார், இன்னொரு பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார், இன்னொரு பாஸ்டர் நல்லா ஜெபிப்பார், பிரசங்கம் பண்ணுவார். ஐயோ, நல்ல அற்புதங்கள் அடையாளங்களோடு ஊழியம் பண்ணுவாங்க. இந்த 3 பேரும் பேச மாட்டாங்க. இந்த விஷயம் கடவுளுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும், வெளியில் உள்ள ராமசாமிக்கும் தெரியும். அப்போ அந்த ராமசாமி ரிலீஸ் ஆகி வெளியே வருவதற்கு, உள்ள வருவதற்கு, ஆண்டவருக்கு சபைக்குள்ள வருவதற்கு எது தடையாக இருக்கிறது? நீ ஆண்டவரை பற்றி சொல்லாதனாலயா? எல்லாருக்கும் தெரியும். கேளுங்கள் தரப்படும். அந்த பாட்டு எத்தனை வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்கல்ல, பழைய காலத்து பாட்டு. தட்டுங்கள் திறக்கப்படும் பாட்டெல்லாம் கேட்டிருக்காங்கல்ல. என்ன கேட்கணும்? எதை கேட்டாலும் கொடுப்பாரு, தெரியுமில்ல. ஆனால் ஏன் 150-200 வருஷமாக அந்த பாட்டு பாடிட்டு இருந்தாலும் அந்த பாட்டை கேட்டோன்னு மக்களுக்கு பெருசாக எதுவும் ஆகாத காரணம் என்னன்னா, ஏன்னா நாம் எல்லாம் ஒரு விதமாக முறைச்சிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். மனம் திரும்புகிற பரிசுத்தவான்கள் நிமித்தம் பரலோராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆனால் பைபிள் எப்படி போட்டிருக்கு? மனம் திரும்புகிற யார் நிமித்தம்? ஒரே பாவி நிமித்தம் பரலோராஜ்யத்தில். நான் சொல்றேன், பாவி நிமித்தம் சந்தோஷமாகறதுலாம் ரெண்டாவது. முதல்ல யார் மனம் திரும்ப வேண்டி இருக்குது? பரிசுத்தவான்கள் மனம் திரும்ப வேண்டியிருக்கு. எப்படி? ஒன்று, சகோதரர்கள் ஒருமித்து வாசமாயிருப்பது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமாய் இருக்கிறது. அது இன்பம் மட்டும் இல்லைங்க, பிரயோஜனமானது. ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை வந்த, நேற்றுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஆளுக்கு பிரச்சனை வரும்போது
இன்னொரு ஆள் அமைதியாக வேடிக்கை பார்க்குறாருன்னா இதுக்கு பேர் கிறிஸ்தவமே கிடையாது. ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, நேற்றுக்கு வாசித்த அதே வசனம் நம்ம திரும்ப வாசிக்கலாமே, வாசிங்க. அந்த 1 பிரசங்கியினுடைய 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்களேன். சுரேஷ் கம்மியர், சுரேஷ் அகைன் தம்பி வாங்கல. ராஜா வாங்க, பாஸ்டர் ராஜா வாங்க. இப்போ பாருங்க, இவங்க 2 பேரும் ஒல்லியாக இருக்கிறாங்க, ஆனால் இவர் குண்டாக இருக்கார். தம்பி நடுவில் தம்பி இப்படி வாப்பா, இப்படி வந்து இப்படி இல்லை. இப்போ இவரோட சேர்ந்து இல்லைங்க. ஒரு விஷயம் பாருங்க, நல்ல கவனமாக. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு 2வது நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இவர் தனியாக இருக்கும்போது என்ன நடக்குங்கிறத 2வது சொல்கிறேன். இவங்க அல்லது முதல்ல சொல்லிடலாம், இவருக்கு ஒரு ஒரு டயர்ட் ஆகும்போது, இல்லை நீங்கள் கொஞ்சம் நில்லுங்க தம்பி, இதுக்கு நான் தான் கரெக்டான ஆள்னு நினைக்கிறேன், நீங்கள் உட்காருங்க ஃபஸ்ட்டு, தேங்க்யூ. இப்போ பாருங்கள், நான் தனியாக நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இவன் எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இந்த சின்ன பையன் பாட்டா சோதரன் ஹாலே லூயா, நீ ஒரு ஊழியக்காரனா, நீ சோதரம் தாவே சோதர மாட்டா பாப்பா. திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, இவனுங்களெல்லாம் நான் மதிக்கிறதே கிடையாது. அந்த பிரச்சனை வரும் பொழுது, அந்த பிரச்சனை சமயத்தில் நான் விழுந்து போயிடுவேன். அவன் பிடிச்சிக்கிட்டான். ஏன் தெரியுமா? மண்டை உடஞ்சுன்னா இவர் மெட்ராஸ் வரை போய் சேர வரைக்கும் நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். இந்த இதில் எங்கேயாவது மண்டை இடிபட்டுனா என்ன பண்ணுது? விளையாடி கடைசியில் மண்டை இடிபட்டுனாக்கி அப்புறம். ஆனால் ஒன்று, எந்த ஆபத்தும் கிடையாது மக்களே. இந்த பிள்ளைகள் என் கூட நிற்பார்களானால், நான் எவ்வளவு தூரம் இழுத்துக்கிட்டு, நான் எவ்வளவு தூரம் நான் சோர்ந்து போய் கீழே விழுந்தாலும் சரி, தேங்க்யூ. நான் யார் தெரியுமா? தான் பார்த்தமில்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இவனுக்கு 2 பேரும் இல்லைன்னா நீ போனண்டா. புரியுதா? என்ன புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது? வா, எத்தனை பேருக்கு புரிஞ்சு நான் என்ன சொல்ல வந்தேங்கிறது புரிஞ்சவங்க கைவத்தி காமி பார்க்கலாம். நீ தனியாக நின்னா விழுந்துருவ, விழுந்து மண்டை உடஞ்சி செத்து போயிருவ நீ. ஆனால் 4 பேர் சேர்ந்து நிற்கும் பொழுது அல்லையிலே சொல்லலாமா? இதில் பாருங்க, இவன் ஒரு சின்ன பையன், என்ன தூக்குனவன் யாரு? உனக்கு என்ன வயசாச்சு? 38. ஆனால் ஒரு 18 வயசு பையன் மாதிரி தான் இருக்கிறான் இல்லை? ஆனால் நான் சொல்கிறேன், இது 38 பையன் இல்லை. அவன் பேர், உன் வயசு என்ன தம்பி? 16 வயசு. நான் விழுந்திருந்தா நீ தூக்கி இருப்பல்ல? தூக்க முடியாதா? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கிறான் பையன். அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸே இல்லை பாரு. ஆனால் நான் சொல்லுவேன், அவன் தூக்குறானா இல்லையா நான் செக் பண்ணுமா? வா, ஏன் நீ உட்கார் சுரேஷ், நீ உட்கார், நீ வா இல்லை. அவன் பக்கத்தில் உள்ள அவன் என்ன வயசு? சேம் வயசு. 2 ட்வின்ஸ் இல்லை? யாருடைய பிள்ளைகள்? 2 ட்வின்ஸ் இல்லை? 2 பேரும் வாங்கினது 2 16 வயசு. வீட்டையா அது என்னையா ஒரு மாதிரி உட்காந்துருக்கிய? வாழ்க்கைன்னா முன்ன பின்ன இருக்குதான் செய்யும். நீ உட்காருது. இப்போ பாருங்க, நான் இல்லை, என்னை விட வெயிட்டான ஒரு ராஜா பாஸ்டர் வரப்போகிறார். அவர் வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மத்தியில். பாஸ்டர் வாங்கலாம் அப்படியே. இப்போ பாருங்க, ராஜா பாஸ்டர் கம்ப்ளீட்டாக நிற்காம கீழே விழுற மாதிரி கீழே விழ போறாரு. அப்போ இந்த 2 பசங்களை என்ன பண்ணுறாங்க? பிடிங்களா? அப்படி பிடிங்க தம்பி, பிடிங்க பாஸ்டர். ஃபுல்லாக விழுந்துரு பாஸ்டர், விழுந்துரு பாஸ்டர், விழுந்துருங்க பாஸ்டர், விழுந்துருங்க. இல்லை, நீங்கள் விழவே இல்லை, விழ முடியல உங்களால். இவங்க விட மாட்டேன்றாங்க. அவனுக்கு உஷாரு, விடமாட்டேன்றானுங்க. கையை தட்டு. நான் விழுந்து தூங்கினானுங்க. நான் விழுந்த உடனே தூக்கிட்டானுங்க. இந்த தொமா தூண்டு விழவே விடலங்க. கொஞ்சம் கையை உற்சாகமா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. வாவ், அதுல ஒரு சத்தியம் இருக்கு ராஜா. அதுல ஒரு சத்தியம் இருக்குது இல்ல? ஹல்லேலூயா. வாவ், விட மாட்டான். நீ விழுந்து ட்ரை பண்ண அண்ணே, இதெல்லாம் நல்ல அல்ல அண்ணே.
ஒரு ஆள் குடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ள ஏதோ சண்டை நடக்குது, ஒன்று இருந்தா நீ இருக்கணும் அல்லது நான் இருக்கணும், இல்லை ஒன்று இருந்தா உங்க அம்மா இருக்கணும் அல்லது நான் இருக்கணும். அப்படி சண்டை வந்த உடனே சுமதி சிஸ்டருடைய வீட்டில் சண்டை வருது, அல்லது உங்க பேர் நம்ம நித்யாவோட வீட்டில் சண்டை வந்துச்சுன்னா ஒரு சுமதி போயிட்டு, நித்யா நீயும் நானுமா அப்படி சொல்லிக்கிட்டு நித்யாவோட வீட்டுக்குள்ள புகுந்து, என்ன நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, நம்ம யாருடைய பிள்ளைகள், யாரை கடவுளா வணங்குறோம், இப்படியெல்லாம் நம்ம சண்டை போட்டா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்டின் சொன்ன நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன ஆணியன் வித்தியாசம் இருக்குது, ஒரு ஆணியன் வித்தியாசமும் கிடையாது. சும்மா வீடு விற்கிறார் இயேசு, வீடு விற்கிறார் இயேசு, வீட்டை விற்கிறார் இயேசு, வீட்டையே விற்கிறார். என்ன வீடு விற்கிறாரு? நான் சொல்ற மக்களே, நம்ம எல்லாம் ஒன்று கூடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொம்பனு நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு உண்மையிலே பாஸ்டர் நீங்க கீழே விழுந்துருங்கன்னு சொன்னது பிறகு கூட நீங்க விழுந்தீங்க, அப்படிதானே? கம்ப்ளீட்டா விழுந்துட்டீங்க. ஆனா அந்த பையன் உடல பாரு, ஆனா நரம்பு மாதிரி இருக்கான் பாரு, நரம்பு மாதிரி இருக்கான், ஆனா விட மாட்டேன்றான். பாத்தீங்களா? நீ இப்படியே இருப்பாயாக. ஹல்லேலூயா. அவ்வளவு ஸ்ட்ராங். அவன் சன்னமா இருக்கிறான், ஒல்லியா இருக்கிறான் அப்படி நினைக்க கூடாது மக்களே. அவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். நான் யார் தெரியுமா? 38 வருஷ விசுவாசி. நான் யார் தெரியுமா? 52 வருஷ விசுவாசி. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ, நீ யாரா வேணா இருந்துட்டு போ. உனக்கு பிரச்சனை வரும்போது உன்னை கீழே விழாமல் தடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதற்காக நான் உன் கூட வந்து நின்றுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ கீழே விழும் பொழுது நீ விழுந்து நாசமா போகாதபடிக்கு உன்னை தடுத்து நிறுத்துவதற்காக கடவுளால் ஸ்தாபிக்கப்பட்ட, உறுதியாக நீ நிற்க வேண்டும் என்பதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட துணையாளர்கள் தான் சக விசுவாசிகள் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் மக்களை. அல்லேலூயா சொல்லலாமா? என்ன தெரியுமா, இவர்கிட்ட அப்பமே சொன்னோம், ரொம்ப தொப்பையை குறைச்சிக்கோங்க, தொப்பையை குறைச்சிக்கோங்க. என்ன மாதிரி தொப்பை வச்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு இவர் கிண்டல் பண்ண மாட்டார். அவர் தெரியாம சிக்கன் மட்டன்லாம் ரொம்ப ஓவரா கிடைச்சி சாப்பிட்டாரு அப்படின்னு. சரி ஆண்டவரே, அவரை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நீ பெரிய எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பர மாதிரி அவர்கிட்ட பேசக்கூடாது. அது என்ன, எதை கொண்டு வரும்? விரோதத்தை தான் கொண்டு வரும். ஆக்சுவலா நீ பேசலாம், கோவப்படலாம், சண்டை போடலாம், ஆனா எல்லாம் தெரிஞ்ச ஆள மாதிரி நியாயம் தீர்க்க கூடாது. அதுக்கு ஒரு சின்ன மெல்லிய இடைவெளி தான் இருக்குது, ஒரு மெல்லிய இடைவெளி தான் இருக்குது. ஆக்சுவலா இந்த குறை சொல்றதுக்கும், இந்த குறை சொல்றது ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் ஆலோசனை கொடுக்கறதுக்கும். கரெக்ட் ராஜா, ஐயோ நீ தீர்க்காயுசோடு இருப்பாயாக. ஹல்லேலூயா. ஆலோசனை கொடுக்கறதுக்கு கோவப்பட்டு கூட ஆலோசனை கொடுக்கலாம். கோவப்பட்டு கூட திட்டலாம். ஆனா நான் யார் தெரியுமா? வேணாம், அது மோசமான பாவம். எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது, ஒன்றும் தெரியாதவங்களும் யாரும் கிடையாது. சாம்பார் உனக்கு சாம்பார் வைக்க தெரியுமாப்பா? தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாதுல்ல? சரியான பதில். உனக்கு தெரியுமாப்பா சௌமியா? தெரியாதுல்ல? உனக்கு சாம்பார் வைக்க தெரியுமா? அசிங்கமா இல்ல? இப்ப உனக்கு சாம்பார் வைக்க தெரியுமாப்பா? தெரியாதுல்ல? உனக்கு சாம்பார். பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல பிரதர். அதுக்கு காரணம் இப்ப புரியுதா? இதுகளுக்கெல்லாம் சாம்பார் வைக்க தெரியாது. நான் உங்களுக்கு சாம்பார் வைக்க தெரியுமாமா? தெரியுமில்ல? அதை நீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவாங்க. அன்னைக்கு பார்த்தா ஒரு சாம்பார் என்று ஒரு திரவத்தை கொண்டு வந்து கொட்டுறாங்க. பாப்பா என்ன பாப்பா இது ரசமா? சாம்பார்னா அது ரசம் போல காணப்படுகிறது. பாப்பா இது ரசமா அப்படின்னு. இல்லை சாம்பார் அங்கிள். அப்புறம் பிறகு அந்த வாளியில் அந்த கரண்டி வச்சு, தம்பி இங்கே வா, தம்பி எப்படி வா, தம்பி எப்படி இங்கே உட்காரு, உன் கஷ்டம் எனக்கு புரியுது, உட்காரு. வாளியில் பருப்பு இருக்கிறதா என்று அகழ்வு ஆராய்ச்சி செய்து அது சாம்பார் என்று உறுதி செய்யப்பட்டது. அல்லேலூயா சொல்லலாமா? அவங்களுடைய பார்வையில் அது சாம்பார் தான், என்னுடைய பார்வையில் ரசம். ஆனாலும் நாங்கள் 2 பேரும் சண்டை போடவே இல்லை. இதை நான் சாம்பார் என்று நம்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பேர்தான்
ஐக்கியம். அல்லேலூயா சொல்லலாமா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் உன் கூட உட்கார்ந்துருக்கவங்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வித்தியாசம் இருக்க தான் செய்யும். நீ ரசம் வைக்கிறதுக்கும் நித்யா ரசம் வைக்கிறதுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்க தான் செய்யும். ஒரு ஏமா அம்மா மூக்குத்தி அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க ரசம் வைக்கிறதுக்கும் இந்த சிங்கிள் மூக்குத்தி ரசம் வைக்கிறதுக்கும் இந்த டபுள் மூக்குத்தி ரசம் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். இல்ல, ரசத்திலே இவ்வளவு வித்தியாசம் இருக்குது. ஆனாலும் நான் ஒன்று சேர்ந்து நிற்பேன். நான் கண்டிப்பா பிரிஞ்சு போக மாட்டேன். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை பார்த்து மத்தேயு 26ஆம் அதிகாரத்தினுடைய 37வது வசனத்திலே இயேசு எவ்வளவு தூரத்துக்கு பிதாவாகிய தேவனை புரிந்து வைத்திருந்தார் என்பதை நாம் நுட்பமாக ஆய்வு செய்ய வேண்டும். வாசிக்கலாம். இயேசு பிதாவாகிய தேவனை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கார் பாருங்களேன். வாசிக்கலாம். பேதுருவையும் செபேதையும் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. தம்பி ஒரு நிமிஷம், இந்த இது ஏன் டிஸ்பிளே பண்ணதுக்கு அவ்வளோ டைம் ஆகுது தம்பி? பாப்பா ஏன் அவ்வளோ டைம் ஆகுது பாப்பா? வாங்க பசங்கள்ட்ட விளையாடி, சின்ன பசங்களை விளையாடிட்டு இருக்கியா? சீக்கிரமா போடு பாப்பா. ஏன்னா இதையே நம்பி ஒரு கூட்டம் இருக்குதுங்க. அவங்க பைபிள் திறக்க மாட்டாங்க என்பதை துக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பைபிள் இருக்குது வீட்டில், ஆனால் பைபிள் கொண்டு மாட்டாங்க. அவங்க அதை பார்க்கும்போதே எனக்கு புரியுது, வாசிக்க தெரிஞ்சவங்க தான். அந்த ஸ்க்ரீனை முறைச்சு பார்க்கும்போதே தெரியுது அவங்க வாசிக்க தெரிஞ்சவங்க தான். ஆனாலும் பைபிள் வாசிக்க மாட்டாங்க. ஏன்? அவன் தான் மனிதன், அவனே மனிதன். வாசிப்பா வாசிப்பா. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இயேசுவினுடைய ஆசை என்ன? ஆசை கிங்ஸ் லிவிங்ஸ்டன், இயேசுடைய ஆசை என்னது? இல்ல சித்தம் ரெண்டாவது. முதல்ல என்ன சொல்றாரு? உமக்கு இந்த பாத்திரம், அதை வாசிங்களேன், வாசிங்க. என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அவருடைய ஜெபம் என்னது? எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை தர முடியுமானால் இந்த விடுதலை எனக்கு கிடைக்கட்டும். ஆகிலும் பாருங்க, இதுதான் கடவுளுக்கு மேல அவர் வச்சிருந்த மிகப்பெரிய மாண்புமிக்க ஒரு உறவு. என்னது? ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படியோ சித்தத்தின்படியோ அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இப்படி இருந்தாருங்க இயேசுநாதர். அந்த வார்த்தை எதை குறிக்கிறது? அவர் அடைய விரும்பிய ஒரு ஆசீர்வாதத்தை பிதாவாகிய தேவன் தரமாட்டார் என்று தெரிகிறது. ஆனாலும் பிதா கிட்ட எந்த கோபமும் அவர் படவே இல்லை. நமக்கு விருப்பம் போல நடக்கட்டும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறார். பார்த்தீங்களா? தட் ஷுட் பி தி ஆட்டிடியூட் ஆஃப் எவ்ரி கிறிஸ்டியன் இன் திஸ் வேர்ல்ட். அல்லேலூயா சொல்லலாமா? சில விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்கள் பக்கத்து வீட்டுக்கு போகிறீங்க. ஒன்றும் வேண்டாம், பியூலா நித்யா கிட்ட ஒரு 10,000 ரூபா கடன் கேட்குறீங்க. அந்த கடன் கேட்குறீங்க, அவங்க வீட்டில் இருக்குது. நல்ல கவனமாக கொஞ்சம் தடி எடுப்பா, நல்ல கவனமாக கவனிங்க. அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. பியூலா நித்யா கிட்ட 10,000 ரூபா கடன் கேட்குறா. அந்த காசு நித்யா கிட்ட இருக்குது. ஆனால் நித்யா என்ன சொன்ன? நேற்றுக்கு வந்திருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காசு அப்பவும் இருக்குது. ஐயோ, நேற்றுக்கு வந்திருக்கலாம் இல்லை சிஸ்டர். ஏன் நேற்றுக்கு வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க? இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. நேற்றுக்கு வந்திருக்கலாம் இல்லை, சாரி சிஸ்டர், அந்த அம்மா போயிட்டாங்க. ஏன் நேற்றுக்கு வந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்கிறீங்க? இல்லை, அதுக்கப்புறம் நம்மகிட்ட பேசவே இல்லை, வீட்டுக்கு போயிட்டாங்க. பார்த்தியா, காசை வச்சுருக்காங்க, ஆனால் எனக்கு தரலையே. விசுவாசியா இது? இப்போ எல்லாம் உருப்படுவாளா இவ நாசமாக போக இப்படின்னு பியூலா சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த அம்மா அந்த அம்மாவை பற்றி நினச்சிட்டாங்கன்னா பிசாசு ஈஸியாக பிளவை ஏற்படுத்திட்டு போயிட்டான்னு அர்த்தம். அது தந்தாலும் தராமல் இருந்தாலும் நான் நித்யாவை நேசிப்பதை நிறுத்த மாட்டேன் என்று சொல்வதுதான் நிஜமான கிறிஸ்தவ ஸ்நேகம். அந்த அம்மா எனக்கு காசு கொடுத்தாலும் கொடுக்காம இருந்தாலும் நான் நேசிப்பேன். இந்த அம்மா சொல்கிறாங்க. யார்? சுமதி நித்யா கிட்ட சொல்லுது, இந்த பார் நித்யா, சுமதி பியூலா கிட்ட சொல்லு, பியூலா, நித்யா கிட்ட 10 லட்சம் ரூபா இருக்குது,
அது அப்படியே ஜிபேயில் ஒரு நிமிஷத்தில் உனக்கு அமுச்சிருவா. ஆனால் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. எல்லாம் மனசா அது அப்படின்னு அப்படியே லைட்டாக அப்படியே சோதரை ஹல்லேலூயா. ஏதாவது கொளுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும், ஏதாவது கொளுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும். அது கொழுந்து விட்டு எரியும் போது என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாது. இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. இது பரிசுத்தவாட்டி, அது இன்னொரு பரிசுத்தவாட்டி. 2 பரிசுத்தவாட்டிகளுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டது யாரு? பாவியா? இன்னொரு பரிசுத்தவாட்டி. இந்த 3 பரிசுத்தவாட்டிகளும் தான் மகாபாரதம் ஆரம்பமாகிவிட்டது. வேணாம்பா சொல்லணும், சுமதி போய் சொல்லணும், எனக்கு தெரியும் அவள்கிட்ட காசு இருக்குது அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுது. ஆனா காசு தந்தாலும் தராம இருந்தாலும் நம்ம 3 பேரும் ஒன்னா தான் நிக்கணும். அல்ல சொல்லலாமா? இது ஈஸி நினைக்கிறீங்களா? பாட்டி ஈஸியா? பாட்டி உண்மையில இந்த பாட்டி நான் சொல்றதை முழுசா கவனிக்குது. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு சில பாட்டிகள் அப்படியாக நித்திரைக்குள் பிரவேசித்து விடுகிறார்கள். மக்களே, நித்திரைக்குள் பிரவேசித்து அப்படின்னா என்ன பிரதர்? தூங்கிடுவாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்ச தூங்கிடுவாங்க. அது காசு கொடுத்தாலும் கொடுக்காம இருந்தாலும் பிரிஞ்சு போகக்கூடாது. நித்யா, உங்ககிட்ட காசு இருக்குதுன்னு இல்லைன்னு நான் நம்புறேன். உங்கள்கிட்ட காசே இல்லை, பாவம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் கேட்டவொன்னே நீங்கள் கொடுத்துட முடியுமா? உங்கள்கிட்ட தான் காசு இல்லையே அப்படின்னு பியூலா சொல்கிற. அப்புறம் நித்யா இவந்தம்மாவும் வந்து சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும், சும்மா அதை வந்து கேட்குற கொடுக்க முடியுமா என்ன? உங்கள்கிட்ட காசு இல்லையேன்னு சொல்ல நித்யா இந்த திருடனுக்கு தேள் கொட்டா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி மனசுக்குள்ளால் ஐயோ காசை வச்சுக்கிட்டு நான் பொய் சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டு நேராக எங்கே போவோம்? யாருடைய வீட்டுக்கு போவோம்? பியூலாவுடைய வீட்டுக்கு போயிட்டு, சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சிஸ்டர், சோத்ரா சிஸ்டர், இந்த காசு இருக்குதே ஆனால் பொய் சொல்லிட்டேன் சிஸ்டர். இப்படி குழந்தைய போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று வேதாகமம் சொல்கிறார்கள். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்னா, குழந்தைகள் தான் அந்த மாதிரி செய்வாங்க. குழந்தைகளை போல மாறுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மன்னிப்பவன் மகா மனிதன். இடையில ஒரு பாட்டு, மன்னிப்பவன் தான் மனிதன் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டேன். மன்னிப்பவன் தான் மனிதன். கிறிஸ்தவம் கடைசியாக இந்த நிலப்பரப்பில் என்று வளரும், எப்பொழுது தன்னுடைய தடம் பதிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா, அந்த ஒற்றுமை. கிறிஸ்தவன் என்னானாலும் ஒத்துமையா இருப்பான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு விஷயத்தை நுட்பமா புரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி 6 லட்சம் தலித் இந்து மக்களை அழைத்து கொண்டு பௌத்த மதத்துக்கு போனார். எதற்காக போனார் அப்படின்னு ஒரு கேள்வி. யாருக்காவது தெரியுமா ஏன் போனார்? அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா, 2020 கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம்ங்கிற ஊர், எத்தனை பேருக்கு தெரியும்? கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் எத்தனை பேருக்கு தெரியும்? மேட்டுப்பாளையத்தில் 430 இந்து அருந்ததியர் மக்கள் ஒரே நாளில் இஸ்லாத்துக்கு போனார்கள். இந்த மதமாற்ற தலைவர், அந்த குழுவினுடைய தலைவர்கிட்ட ஊடகக்காரங்க கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஏன் கிறிஸ்தவத்தை தேர்வு செய்யவில்லை? நீங்கள் ஏன் தம்பி அதை மடிச்சு வச்சிருப்பா, உள்ள வச்சிரு, உன் கஷ்டம் புரியுது, அது ஏன் கிறிஸ்தவத்தை தேர்வு செய்யவில்லை? உடனே அவர் சொன்னார், நாங்கள் எந்த நோக்கத்தோடு இஸ்லாத்துக்கு நகர்ந்தோமோ அந்த நோக்கம் கிறிஸ்தவத்தில் நிறைவேறாது. என்ன நோக்கம்? உடனே பச்சையா ஓப்பனா சொல்றாரு, சகோதரத்துவம். எதற்காக அவங்க போனாங்க பிரதர்? எதுக்கு இஸ்லாத்துக்கு போனாங்க? எதுக்கு நம்மகிட்ட வரல? ஒரே வேர்டு. என்ன வேர்டு? என்ன பிரதர்? சகோதரத்துவம்.
அப்போ ஒன்றை கேட்குறாரு, ஏன் கிறிஸ்தவத்தில் சகோதரம் இல்லையா? அவங்க எல்லாரையும் எப்படி கூப்பிடுவாங்க? கிறிஸ்தவங்க ஒருத்தர் எப்படி கூடுவாங்க? பிதே பேச பிதே, போங்க பிதே பேச பிதே. நம்ம பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு சொல்கிறத மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? பேசலாம் பிதே, பேசலாம் பிரதர்னா பேசலாம் பிரதர், பேசலாம் பிரதர், பேசலாம் இல்லை பேசலாம் பிரதர். எப்போ பேசலாம்? என்ன பேசலாம்? கிறிஸ்தவன் எங்க பார்த்தாலும் பிதே பிதே பிதே, ஸ்டே 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 ஸ்டே. ஆனால் உனக்கு அவங்க 430 பேர் என்ன மார்க் போட்டாங்க? 0. பித 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 0. ஆனால் சர்ச்சில் யார் நீ? யார் பியூலா? விசுவாசியா? சிஸ்டர். பிரைஸ் லார்ட். ஸ்டே. அக்கான்னு கூட சொல்ல மாட்டேன். கிறிஸ்டியன்ஸ் மட்டும் அக்கா அண்ணன் கூட சொல்ல மாட்டாங்க. பெத, BETHE, பெத. ஸ்டே. பிரைஸ் தி லார்ட். ஸ்டே. நாம் நிஜமாகவே சகோதரத்துவத்தை போற்றுகிறவர்களானால் அவர்கள் நமக்கு மார்க் போட்டிருப்பாங்க. இதை ஒத்துக்கிறவங்க மட்டும் கைவிதி காமிப்பார். How many of you really understand and accept it? நம்ம நிஜமாகவே சகோதரத்துவத்தை போற்றுகிறவர்களா? இல்லை. எப்படி அங்க நீங்க சகோதரத்துவம் இல்லைன்னு சொல்றீங்க? சார், நாங்கள் இந்து அருந்ததியர்களாக இருந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் டேஷ் ஆக இருப்போம். யாரு? நாங்கள் இந்து அருந்ததியர்களாக இருந்தோம். கிறிஸ்தவத்துக்கு நகர்ந்தால் எங்களை எப்படி கூப்பிடுவார்கள்? கிறிஸ்தவர்கள்னு கூப்பிடுவாங்களா? இல்லை கிறிஸ்தவ அருந்ததியர்னு கூடுவாங்களா? கிறிஸ்தவர்னா கூடுவாங்க. உங்களுக்கு மேரேஜ் வந்த உடனே ஜாதி பார்க்க மாட்டீங்க. கிறிஸ்தவங்க கல்யாணம் வரும்பொழுது ஜாதி பார்க்குறாங்களா இல்லையா? சாகுல் ஹமீது பாய் பார்ப்பாங்கல்ல. பாய் கிட்ட முதல்ல நான் பேசும்போது இஸ்லாமியர்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்கல்ல. நான் இது சொல்லும்போது, என்னங்க இது பெந்தகோஸ்து சபையினுடைய புல்பிட்டில் வச்சுக்கிட்டு அவன் ஒற்றுமையாக இருக்கிறத பற்றி, அப்போ நீங்கள் முஸ்லீமா? அப்போ நாங்கள்லாம் இஸ்லாத்துக்கு போகிறோன்னு சொல்கிறீங்களா? இல்லை, சில விஷயங்களை எறும்புகிட்டையும் கர்த்தர் கற்றுக்கொள்ள சொன்னார். ஆனால் என் பக்கத்தில் உள்ள மனுஷனை பார்த்து கற்றுக்கல என்னங்க தப்பு இருக்குது? எறும்புகிட்டையே சில விஷயங்களை கற்றுக்கொள்ள சொன்னார் அல்லவா? சோம்பேறியாக இருக்கக்கூடாது, உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பதை எங்கே கற்றுக்கொள்ள சொன்னார்? எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ள சொன்னார். சில விஷயங்களை சக மனிதரிடம், அது வேற மதமாக கூட இருக்கலாம், அது எந்த ஜாதியாக இருக்கட்டுமே, அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக நம் வெளியில் உள்ள மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்னா அன்பை எதிர்பார்க்கிறார்கள். 1984ஆம் ஆண்டு 900 தலித் இந்து மக்கள் ஒரே நாளில் இஸ்லாத்துக்கு போனார்கள். திருநெல்வேலி, அந்த இடத்துக்கு பேர் என்ன? திருநெல்வேலியில் உள்ள அந்த இடத்துக்கு பேர் என்ன? மீனாட்சிபுரம் இந்த கிராமம். அவங்க ஏன் போனாங்க அப்படின்னா, ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்குறேன், எதுக்காக அவங்க இஸ்லாத்துக்கு போனாங்கன்னு கேட்டால் அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, அதான் அங்கே போய் 4 கொண்டாடி கட்டிக்கலாம்ல. அப்போ நான் கேட்டேன், அந்த இது கூட்டத்துக்கு அந்த மதம் மாறி போனவங்களில் ஆம்பளைங்க மட்டும்தான் இருந்தாங்கன்னா பரவாயில்ல, யாரும் சேர்ந்து போனாங்க? பொம்பளைங்களும் சேர்ந்து போனாங்க. உங்கள் வீட்டுக்காரரு 4 மனைவி கல்யாணம் பண்ணால் என்ன செய்ய, எப்படி இருப்பீங்க? மணமகளே மருமகளே வா வா அப்படி சொல்லுவீங்களா என்ன? தப்பு இல்லை. எப்படி அப்போ அடுத்த வந்து தப்பு பண்ணுவான், நீ எப்படி எப்படி நீ வந்து தப்பு சொல்ல முடியும்? நமக்கு இது சொல்லும் போது எப்படி இருக்குது? உங்கள் வீட்டுக்காரர் வேற ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணுறதுபடி சொல்லும் போது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அப்போ அடுத்தவனுக்கு மேலே நீ எப்படி தூஷிக்கலாம்? இப்போ அங்கே 4 மனைவி வச்சுக்கலாம்னு பொம்பளைங்களும் சேர்ந்து போனாங்களாக்கும். இல்லை, உனக்குள்ள அன்பு கிடையாது, உனக்குள்ள சகோதரத்துவம் கிடையாது. நேரம் 9 மணி. செய்திகள் தொடர்கின்றன. ஏன்னா என்கிட்ட கொடுக்கும்போது 7:30 மணிக்கு தான் கொடுத்தாங்க என்பதை துக்கத்தோடு பதிவு செய்கிறேன். Now listen to me. உங்களெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு மக்களே. I love you all so much. எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிப்பாக தூக்கம் வந்தா கூட தூங்காம கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆயா பாட்டி இருக்குது. அதில் எவ்வளவு முடியாத கஷ்டமான காரியம் தெரியுமா? அது லேசான உபத்திரவமா? அது லேசான உபத்திரவம். இது லேசான உபத்திரவமா? அந்த ஃபேன் எல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கும் போது எப்படி இருக்கும்? அப்படியே
உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும். அதை நம்ம அப்படியே பாடி பழகிட்டோம்ல, குறிலா சொல்ல மாட்டோம். பாடுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பாடுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நல்லா தான் பாடுறீங்க. நான் இப்போ ஒரு பாட்டு பாடுறேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி. இந்த பாட்டை பாடுங்க பார்க்கலாம். 2 3. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆருவியே இவ்வேளையில் ஆரீக நெஞ்சம் வாரீரோ, பரிசுத்த கூட்டம் நடுவில். ஹோல்ட் ஆன். பரிசுத்தன் தானே சொன்னேன். நீ ஏன் பரிசுத்த கூட்டம் ஏன் கொண்டு போன? பரிசுத்த கூட்டம் நடுவில். கிறிஸ்டியன்ஸால பிரேக் போடவே முடியாது, அது ஸ்லிப் ஆகி அப்படியே போயிடும். ராகத்துக்காக வார்த்தையை போடுறாங்களே தவிர வார்த்தைக்காக ராகம் நம்ம உருவாக்குனது வரலாற்றில் சான்றே கிடையாது. ராகம் இருக்குது, அதுக்குள்ள அந்த வார்த்தையை தூக்கி போட்டு சிஎஸ்ஐக்கு நான் போயிருக்கிற பத்திரமே சார் எக்ஸ்கியூஸ் மீ, உனக்காவது புரியுதா? அவனுக்கு புரியும், ஏன்னா அவன் புக்கு வச்சு பாடுறான். பக்கத்தில் நிற்கிறவனுக்கே தெரியாது என்ன பாடுறான்னு. அதுலேயும் நான் புதுசாக பிரசங்கம் பண்ணதுக்காக நான் போயிருக்கிறேன். நான் படுற பாடு, என்னையா பாடுறீங்க? இது என்ன சொன்னேன்? இது என்ன சொன்னேன்? கர்த்தருக்கு பயந்து பாக்கியவான், அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். எழுதுறதுல ஷார்ட் ஹேண்ட் இருக்குது, பாடுறதுலையுமே ஷார்ட் ஹேண்ட் போட்டுறாக்கலையா? பாடுறதுலேயே ஷார்ட் ஹேண்ட். நல்லா கவனமாக கவனிங்கம்மா. நம்ம ஒன்றா இருக்கலன்னா நீ தலைகீழா நின்று தண்ணி கொடுத்தாலும் சரி, எத்தனை 1000 ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டாலும் சரிதான், ஒன்றையும் சாதிக்க முடியாது. ஏன்னா ஜீசஸ் சொல்கிறாரு, நாம் எப்படி ஒன்றா இருக்கிறோமோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஒன்றா இருக்கிறோமோ, அதே மாதிரி அவர்கள் நமக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தராக ஒன்றாக இருப்பார்கள். ஆனால் வெளியில் உள்ள ராம்சாமி, கன்சாமி, முன்சாமி, பெரியசாமி, சின்சாமி, அது ஊரில் உள்ள அவ்வளவு எல்லாம் சாமி தானே. உங்கள் வீட்டில் ஒன்று எப்படி கூடுவாங்க? உங்கள் வீட்டில் எப்படி கூடுவாங்க? பொதுவாக கொங்கு நாட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாருமே சாமி தான். பெங்களூரில் எனக்கு தெரிஞ்சு ஈரோட்டில் உள்ள ஒரு சகோதரன், அவருடைய மூத்த பையன் ஒரு பேர், ரெண்டாவது எல்லாம் 3 பேரே சாமி அப்படி தான் கூடுவாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு போனோடனே எந்த குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி, சாமிங்க வா சாமின்னு சொல்ல வேண்டாம். மூத்த பையனுக்கு பெரிய சாமி என்றும், இளையவனுக்கு சின்ன சாமி என்றும், நடுவில் இருக்கிறவனுக்கு நடிச்சாமி என்றும் பெயர் சுட்டி விட்டு வந்து, அதில் இருந்து அவர் எப்படி கூப்பிடுறாருன்னா, நடிச்சாமி அப்படி கூட்ட நடிச்சாமி, பெரியசாமின்னு கூட்ட பெரியசாமி வந்து நிற்கிறார். ஆனால் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க, எவ்வளோ ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சாமின்னு கூப்பிடுறாங்க, ஆனால் அது கீழ்ப்படுகிறதே கிடையாது. சாமின்னு கூப்பிட்டா கூட கீழ்ப்படுகிறது கிடையாது. நல்ல கவனமாக கவனிங்க மக்களே. நான் இப்போ முடிக்க போகிறேன். உங்களுக்கு நேற்றுக்கு ரொம்ப லேட்டாக போனீங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் சீக்கிரமாக முடிக்க போகிறேன். ஆவி ஒன் வாசித்தோம் இல்லையா? நீ ஒண்டியாக இருக்கிறவனுக்கு அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். அது நம்ம ஃபுல்லாக வாசிக்கல. பிரசங்கி 4ஆம் அதிகாரத்தினுடைய 9, 10 வாசியுங்கள். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாலே அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. வாவ்! இது எப்பமோ பிரசங்கியாகிய சாலமோன் எழுதி வச்சது. இதெல்லாம் எழுதினவர் யார் தெரியுமா? கடைசியில் இதெல்லாம் எழுதினவர் யார்? கடைசியில் அவர் தேவனுடைய கிருபையை இழந்து விட்டார். என்ன எழுத்து எழுதி வச்சிருக்கார் பாருங்களேன்.
கடைசி வரை நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பக்கத்தில் கை கொடுத்து நாம் ஒன்றாய் இருப்போமாக. அந்த சிஸ்டர் சொல்லவே இல்லை. இங்கே இருந்து 4வது வரிசை பின்னாடி அந்த இந்த பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க சார், நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், நாம் ஒன்றாக இருப்போமாகன்னு சொல்லுங்களேன் சிஸ்டர். கை கொடுத்து சொல்லலைன்னா நான் போக மாட்டேன் இங்கேருந்து. ஆனால் கை கொடுத்து சொல்லுங்க மணியே. அது எப்படி தெரியுமா சொல்கிறாங்க? இங்கே பாருங்க, நாம் ஒன்றாக இருப்போமாக, நாம் ஒன்றாக இருப்போமாக. நீ ஒழுங்க கை கூட சொல்லலைன்னா நான் முடிக்க மாட்டேனுங்க. நாம் ஒன்றாக இருப்போமாக சார். அட சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கண்ணே, நாம் ஒன்றாக இருப்போமாக. நல்ல ஒரு அருமையான மனைவி உனக்கு கிடைப்பாளாக. ஆமென். அது இப்பவே ஜெபம் பண்ணுங்க பிரதர். அல்லேலூயா. எந்த கொம்பம் வந்தாலும் என்ன பிரிக்க முடியாது. எனக்கு உண்மையிலே சொல்றேன், மனைவி கல்யாணம் பண்றவங்க பெரிய ஆளா மாறுவாங்க. எப்படி? குண்டாயிருவாங்க அப்படி சொல்ல வரல. அவன் மனசு மிகப்பெரிய மனசா மாறிடும். சூடு சொரண மானம் வெக்கம் கொஞ்சம் கூட இருக்காது கல்யாண வாழ்வில். அது வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பிறகு எவ்வளவு பெரிய தாழ்மை தெரியுமா? ஒரு மனுஷன் எவ்வளவு தாழ்மைவாதியாக மாறுகிறார் தெரியுமா? ஒரு சுமதி விழுந்து விழுந்து சிரிக்குது. இந்த மேட்டர்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் பிரதர்? நான் என்னோட சேர்த்தா நான் சொல்றேன். திருமணம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் உலகத்தை சுதந்திரிப்பார்கள். ஏன்? பொறுமையுடையவர்கள் எதை சுதந்திரிப்பார்கள்? சாந்த குணமுள்ளவர்கள். அப்படியானால் நீ பூமியை சுதந்திரிக்க விரும்பினால் திருமணம் பண்ணியாக வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நீ சாந்த மூர்த்தியாக மாறிவிடுவாய். அன்னைக்கு பாருங்க, அந்த நானும் ஒரு வீட்டில் டீ குடிக்க போயிருக்கிறேன். இது நான் அடிக்கடி ராஜாலாம் நான் பிரசங்கத்தை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வீட்டுக்கு டீ குடிக்கிறதுக்காக போயிருக்கிறேன். பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்து டீ சாப்பிட்டு போயிடுங்க பாஸ்டர்னு சொன்னாங்க. குட், வெரி குட். நான் போய் உட்காந்துருக்கிறேன், அவங்க வீட்டுக்காரரும் உட்காந்துருக்காருங்க. டீ போட்டு அந்த சிஸ்டர் கொண்டு கொடுக்குறாங்க. பாஸ்டர் டீ சாப்பிடுங்க பாஸ்டர்னு சொல்கிறாங்க. நான் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அப்புறம் அவருக்கு வீட்டுக்காட்ட கொண்டு அந்த காஃபியை நீட்டுறாங்க, அந்த டீயை நீட்டுறாங்க. அப்படின்றாங்க. என்கிட்ட நீட்டும் எப்படி நீட்டுறாங்க? பாஸ்டர் டீ சாப்பிடுங்க பாஸ்டர். அவங்க வீட்டுக்காரர் எப்படி நீட்டுறாங்க? அப்போ உடனே அந்த ஆனால் அவர் விசுவாசி தான். அவரு விசுவாசிங்க தம்பி, அவர் விசுவாசி. அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், என்ன பிரதர் உங்கள் வீட்டம்மா தேன்றாங்க. அதுவா? அது அப்படிதான் பிரதர். உண்மையிலே சொல்கிறேன், நான் அடிக்கடி சொல்கிறது, என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசை வரணும். அப்படி நானும் என் மனைவி வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமாக சொல்கிறீங்களா? அப்பா அம்மா சரியில்லாத வீட்டில் உள்ள பிள்ளைகள் அன்பை வேற எங்கேயோ தேடுவாங்க. அப்படி தான் எஸ்கேப் ஆகி சிலதெல்லாம் ஓடிடும். என்னால் அவனுமா இருக்க முடியல அங்கிள்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் இதுதான். நிஜமான அந்த உறவு வீட்டுக்குள்ளே இருக்குமானால் இவங்க அந்த உறவை எங்கே தேட மாட்டாங்க. பேட்டா எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா, மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ அண்ட் மை மதர் இஸ் மை ஹீரோயின், அப்படி சொல்லணும் பசங்க. பிரிஞ்சு போகிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம் மக்களே, ஆனால் ஒன்று சேர்ந்தே நிற்போம். வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் இவன் கூட இவனை எல்லாம் புருஷனம் நீங்கள் சும்மா பிரசங்கம் மட்டும் போயிடுவீங்க பிரதர். அவன் யாரு தெரியுமா? அவன் எல்லாம் மனுஷனாடா, அவன் எல்லாம் மனுஷனாவன். சோத்திர ஆண்டவர், நீ எத்தனை வருஷமாண்ணா இதெல்லாம் நான் ரொம்ப பார்த்துருக்கேன் வாழ்க்கையில். ஐ பீன் டு மெனி கண்ட்ரீஸ். உலகம் முழுக்க போகிறது. நம்ம என்ன நினச்சிட்டு தெரியுமா? துபாயில் இருக்கக்கூடியவங்கலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க, குவைத்தில் இருக்கிறவங்க ரொம்ப யூகேயில் இருக்கிறவங்க, ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க, அங்கே பெரிய ஜெர்மனியில் இருக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லை, விரலுக்கேற்ற வீக்கம் அம்மனியே. ஆமாங்க, எங்கே போனாலும் பிரச்சனையாக தான் இருக்குது. படிப்பு வந்த உடனே நடிப்பு வருது, அவ்வளோதான். நேற்றுக்கு நான் சொன்னோம்ல, வாழைத்தோப்பில் தப்பு பண்ணவன் ரூம் போட்டு தப்பு பண்ண ஆரம்பிக்கிறான். தமிழில் கெட்ட வார்த்தை பேசினவன் இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை பேசுகிறதான். கெட்ட வார்த்தை அவனை விட்டு போகலை, பாவம் அவனை விட்டு போகவில்லை.
அந்த அந்த விரோத மனப்பான்மை அவனை விட்டு போகவில்லை. அது போகிறதுக்கு ஒரே என்ன தேவை? பகையை சிலுவையால் கொன்ற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தேவைப்படுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு பகையை சிலுவையால் கொன்றார் என்று இயேசுவின் நாமத்திலே அறிக்கையிடுகிறேன். பகை பிசாசு, விரோத பிசாசு, சண்டை போடுற பிசாசு, எந்த பிசாசுக்கோ என் வீட்டில் எந்த அதிகாரமும் கிடையாது என்று இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். இவங்க மட்டும் சொல்ல மாட்டேன்றாங்க. அது நம்ம தெரியல. நீ சொன்னியா? உள்ள சொன்னீங்களா பிரதர்? நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு வீட்டில் லேட்டா போறேன். லேட்டா போன உடனே ஆம்பளைங்க வீட்டில் லேட்டா வந்த பொம்பளை எப்படி இருப்பாங்க? இது என்ன மிஷின் நினைச்சிங்களா? நீங்க காலிங் பெல் அழுத்தின உடனே வந்து நிற்கிறது ரோபோட் ஆயுது, மிஷின் ஆயுது, என்ஜின் ஆயுது. கால் பண்ண உடனே வந்து நிற்கிறதுக்கு கொஞ்சமாவது மனுஷா, நீ எல்லாம் மனுஷனாயா? கொஞ்சமாவது அன்பு இருக்கா? ஐ லவ் யூ ஷீலா, ஐ லவ் யூ. நீங்களும் உங்க லவ்வும் கொண்டு போக எங்கேயாவது அப்படின்னு ஷீலா சொன்ன அடுத்த நிமிஷத்தில், பட் ஸ்டில் ஐ லவ் யூ ஷீலா, ஆனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். ஊழியத்துக்குன்னு வந்தாச்சு ஷீலா, வேற வழி கிடையாது. நான் கண்டிப்பாக கூட்டமெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து ஆகணும், வேற வழி கிடையாது. ஊழியக்காரங்களாகி எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு கர்த்தர் கொஞ்சமாக எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வீடுகளிலே அந்த பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ண முயற்சி பண்ண வேண்டும். உங்கள் பிரச்சனையை பக்கத்து வீட்டில் போய் சொல்லாதீங்க, கொண்டாடுவாங்க. உங்கள் பிரச்சனையை ஆவியானவரிடம் சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனையை இன்னொரு விஷயம் தெரியுமா? ஒரு கிறிஸ்டியன் சக கிறிஸ்டியன் கிட்ட அவங்களுடைய பிரச்சனையை சொல்லாத காரணம் என்ன? பாய், உங்கள் பிரச்சனையை கிறிஸ்டியன்ஸ் கிட்ட இப்போல்லாம் எந்த கிறிஸ்டியன்ஸுடைய பிரச்சனையையும் யார்கிட்டையுமே சொல்கிறது கிடையாது. உன் பிரச்சனையை யார்கிட்டையுமே சொல்கிறது கிடையாது. நித்யாவுடைய பிரச்சனையை பியூலா கிட்ட சொல்கிறது கிடையாது. பியூலாவுடைய பிரச்சனையை நித்யா கிட்ட சொல்கிறது கிடையாது. இந்த 2 பேருடைய பிரச்சனையும் சுமதி கிட்ட சொல்கிறது கிடையாது. ஏன்? அடுத்த நாள் பேப்பரில் விளம்பரமாகிவிடும் என்ற பயம். ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நிஜமாகவே நாம் ஒன்றாத்தான் இருக்கணுங்கிற வெறி நமக்கு இருக்குன்னா நீ பேப்பரில் போடுவியா? நிஜமாக நம்ம ஒன்றாத்தான் இருக்கணுங்கிற வெறி நமக்கு இருக்கும்னா நீ அதை பேப்பரில் விளம்பரம் பண்ணுவியா? பேப்பரில் விளம்பரம்னா ஏதோ பேப்பரில் கொடுக்கறத பற்றி பேசல. ஊரெல்லாம் அந்த கொளுத்துகின்ற கொள்கை பரப்பு பணியாளர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. கொளுத்தி வச்சுக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க. இது யாருடைய பணி? அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் அபிஷேகிக்கப்பட்ட விசுவாசிகள். என்ன நிகழ்ச்சி? மகாபாரத போர். வேணாம்பா, முடிவுக்கு வந்துடுவோம், நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்தது என்னெல்லாம் யோசிக்க வச்சுருக்கீங்க? பாஸ்டர் எல்லாம் யோசிக்க வச்சு சொன்ன கை வைத்துக்கு பார்க்கலாம். யோசிக்க வைக்கிறீங்களா? நான் கொஞ்சம் பேர் தெரியுமா, ரொம்ப வருஷமாக கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு யோசிக்க வைக்கிற மாதிரியே இருக்காது. ரொம்ப வருஷமாக கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? விரோதத்தை விட்டு சீக்கிரமாக வெளியே வரக்கூடிய வலிமை புதுசாக வந்த விசுவாசிகளுக்கு இருக்கும். சில சமயத்தில் ரொம்ப வருஷமாக கிறிஸ்டியனாக இருக்கவங்களுக்கு அந்த வல்லமை ஏனோ கொடுக்கப்படவில்லை. நான் பேசிட்டு இருக்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? How many of you understand this? ரொம்ப காலமாக விசுவாசிகளாக இருப்பாங்க, அந்த வல்லமை அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் புதுசாக வருது பார், ராம்சாமி, குப்சாமி, முன்சாமி, மீனாட்சி, காமாட்சி, அழுதுரும். ஏன் தெரியுமா? கிருபை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் ரொம்ப காலமாக சோதர கடந்த 40 ஆண்டுகளாக அப்படியாக உட்காரு 40 ஆண்டு கடந்த 40 ஆண்டுகளாக என்ன பண்ணன? நீ ஒரு 10 ஆத்மாக்கள் ஆண்டவர்களை கொண்டியா? நீ உன்னை ஒரு ஆத்மாக்களை கொண்டு முடிஞ்சதா 40 வருஷமா? அந்த உட்காந்து இடத்த சூடு பண்ணிட்டு போயிட்டு இருக்க, அவ்வளோதான். இல்லைப்பா, அதுவும் உங்ககிட்ட உள்ள அன்பினால தான் சொல்கிறேனே தவிர நான் உங்களோட கோபத்தில் சொல்ல. ஐ லவ் யூ ஆல் ஸோ மச். ஐ லவ் யூ படி, ஐ லவ் யூ. அல்லேலூயா. சந்தோஷமாக சிரிக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் பிரபா என்ன பார்த்து ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறேன். அப்படி உங்கள் அம்மா உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லியிருக்காங்களா? பிரபா மகன் தானே நீ? எங்க பிரபா உங்கள் மகனை பார்த்து மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்லியிருக்கீங்கப்பா?
சொல்கிறேன், நான் ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து இந்த உறவுகள் வலுப்பட வேண்டுமானால் நான் உங்களை நேசிக்கிறேன்னு ஓப்பனாக வாய் திறந்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் தம்பி இதான தம்பி, அண்ணனா நீ தம்பியை பார்த்து, தம்பி நான் உன்னை நேசிக்கிறேன் தம்பி சொல்ல. வெக்கமாக இருக்கு, ஏன் தெரியுமா? ஒரு ஆம்பளைய லவ் பண்ணுறதா? ஐ லவ் யூன்றா அது ஆம்பளை பொம்பளைக்கு தானே சொல்லும். இல்லைப்பா, அதாவது தமிழில் ஒரு பெரிய செழிப்பு என்ன தெரியுமா? காதல் கணவன் மனைவியிடம் வைத்திருப்பது, பாசம் தாய் பிள்ளையிடம் வைத்திருப்பது, அன்பு ஒரு நண்பனிடமும் சகோதரர்கள் தங்களிடம் வைத்திருக்கிறது அன்பு. இப்படி ஏகப்பட்ட வார்த்தைகள் தமிழில் இருக்குது. இந்த இங்கிலீஷை பொறுத்தவரையில் ஒரே வார்த்தை தான். அது என்ன வார்த்தை? லவ். இப்போ நான் பாட்டி ஐ லவ் யூ அப்படி சொன்னா, இவர் என்ன பாட்டியை லவ் பண்ணுறாரு? இதெல்லாம் தாத்தா கேட்டால் எப்படி இருக்கும்? அவள் தான் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். டைவர்ஸ் பண்ணதுக்கு தான் தாத்தா இல்லையே. நல்லா கவனமாக கவனிங்க. அந்த அன்பு அப்படின்றத ஓப்பனாக சொல்லுங்களேன். நீங்கள் அன்பாக தான் இருப்பேன். யாராவது உன் தம்பி அடித்தா நீ சும்மா இருப்பியன்னு அந்த அன்பு வருது. ஆனால் நீ அன்பாக தான் இருக்கேங்கிற மேட்டர் அவனுக்கு தெரியாது. உங்கள் வீட்டம்மா, நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்களா பிரதர்? கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி அவர் மேரேஜ் பண்ணிட்டாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி தெரியுமா? அமைதியின் வடிவமாகிவிட்டு அப்படியே அப்படி அமைதி. அண்ணன் உட்கார்ந்துருக்கும் போதே புரியுது அவர் எங்கேயோ செட்டில் ஆயிட்டார். ஆனால் நான் சொல்றப்பா, கல்யாணம் பண்ணினாலும் சந்தோஷமா இருக்கக்கூடிய வலிமையை இந்த வேதாகமம் நமக்கு தரும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கொஞ்சம் பேர் கல்யாணம் பண்ணினாதான் சந்தோஷமா இருக்க போறோம்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஸ்பெஷல் கிரேஸ் இருக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா கோயிங் பஸ், இந்த பஸ் ரிட்டர்னிங் த சேம் பஸ் யூ ஆர் ரிட்டர்னிங் பேக். எந்த பஸ்ஸில் போறியோ அதே பஸ்லையே திரும்பி போயிடுவேன். சரி, நான் உறவுகள் முறிஞ்சு கிடக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? நான் யாருக்கு தெரியுமா? நீ யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அமைதியாக உட்கார்ந்து கிறிஸ்துவுடைய மகிமைக்காக ஒன்றாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். உனக்கு சாம்பார் கூட ஒழுங்கா வைக்க தெரியலன்னா கூட உன்னையும் கல்யாணம் பண்ணதுக்காக ஒருத்தன் எங்கேயோ பிறந்துட்டான். அல்லேலூயா சொல்லலாமா? ஆனாலும் சிரிச்சுக்கினே உட்காந்துக்குது பாரு. அப்படி அவர் சிரிச்சுட்டே இருக்குது. உண்மையில சொல்றேன், இன்னைக்குள்ள கல்யாணங்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா படிப்பு வர 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 அந்த ஒன்றா இருக்கணுங்கிற சிந்தையே இல்லை. கேள்வி கேட்டு பிரிஞ்சு போயிடுறான். அல்லேலூயா சொல்லலாமா? கிறிஸ்து சபைக்கு தலையாக இருப்பது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். அப்ப புருஷனை எப்படி கூப்பிடணும்? சுமதி, உங்க வீட்டுக்காரர் நீங்க எப்படி கூப்பிடணும்? புருஷன் ஸ்திரீக்கு என்னவாக இருக்கிறான் அப்படின்னா புருஷனை எப்படி கூப்பிடணும்? தலை என்று கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் கூப்பிடணும். நீங்க அப்படி கூப்பிடுறீங்களா பிரதர்? அந்த அம்மா அப்படி கூப்பிடுவாங்களா உங்களை? வாங்க போங்க என்ன வா போனா சொல்ல முடியும்? வா போனா சொன்னா அப்புறம் பற்கள் பற்றாக்குறை ஆகிவிடும் அப்படின்னு நீங்க நினைச்சு. நான் ஒன்று சொல்லட்டுமா? கிறிஸ்து நமக்கு தலையாக இருப்பது போல கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அதே மாதிரி புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உயிரையே கொடுத்து காப்பாற்றியது போல மனைவிக்காக உயிரையே கொடுப்பவன் தான் கணவன். அப்படியெல்லாம் கல்யாண வீட்டில் பிரசங்கம் பண்ணதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணதுக்கு எந்த வீட்டிலையும் என்ன கூப்பிட்றதே கிடையாது. ஏன்னா இந்த மூஞ்சிக்காக உயிரை கொடுக்க சொல்றியா? ஆமா பிரதர், அது கொஞ்சம் முன்ன பின்னையா தான் இருக்கும். ஆனாலும் அதுக்காக உயிரே கொடுக்க வேண்டும். ஏன்னா அது உயிரை வாங்கிறது, நீ உயிரை கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உம
உமக்கு தந்தே ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கு ஆவியான தேவனுக்கே அந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். கண்களை மூடி அப்பாவை பார்த்து ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவனாட்களெல்லாம் நாமம் சொல்ல வேண்டும். உன் ஜீவனாட்களெல்லாம் நாமம் சொல்லவே. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 பரேசு ஆவியான தேவனுக்கு அன்பரேசு நம்மெல்லாம் ஒருத்தர் பிரிஞ்சு போகிறதுக்கு 1000 காரணம் நாம் லிஸ்ட்டு போட்டு வைக்கலாம் மக்களே. இதெல்லாம் நம்ம சேர்ந்து வாழ்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. அதுதான் நம்ம அப்பாவுடைய ஜெபம். அப்பொழுதுதான் வெளியில் இருக்கிறவங்க இயேசு மட்டும்தான் ஒற்றை அவதாரம், அவர் மட்டும்தான் இரட்சகர் என்பதை வெளியில் உள்ள மக்கள் கண்டுபிடிப்பார்கள். அந்த ஒற்றுமையை விட்டுவிடக்கூடாது மக்களே, அந்த ஒற்றுமையை விட்டுவிடக்கூடாது. என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். அநேக நாட்களில் ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசாம இருக்கிறதுனாலேயே, சண்டை போட்டிருக்கிறதுனாலேயே ஜெபிக்க முடியாம இருக்கிறோம். அப்படியே ஜெபம் பண்ணினாலும் ஒரு விசுவாசம் இல்லாம ஜெபித்து பதில் கிடைக்காமலே திணறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயமரியாதையை நமக்கு தந்ததும் கடவுள்தான். அதை தேவனுடைய மகிமைக்கென்று, அந்த சுயமரியாதையை தேவனுடைய மகிமைக்காக பலிபீடத்தின் மேல் வைக்க சொன்னதும் கர்த்தர்தான். நாம் நமக்காக வாழவில்லையே மக்களே, நான் அப்பாவுடைய மகிமைக்காக அல்லவா வாழ்கிறோம். இந்த பூமி நமக்கு சொந்தமான ஒரு இடமா? இது நிரந்தரமான வாழ்விடமா நமக்கு? நாமெல்லாம் பரலோகத்தை நோக்கி பயணப்பட்டவர்கள் அல்லவா? நாமெல்லாம் இந்த மண்ணுக்கு பரதேசிகள் அல்லவா? இதுல என்ன பெருமை? என் ஜீவனாட்கள் எல்லாம் உம் நியாமம் சொல்ல வேண்டும். உம்முடைய நாமத்தை சொல்வதற்கு தடையாக இருக்கின்ற இந்த விரோத மனப்பான்மைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போகட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா மக்களே?
இந்த விரோதத்தை கொண்டு வருகிற பிசாசனுடைய ஆளுகைகள், சண்டைகளை கொண்டு வரக்கூடிய பிசாசனுடைய ஆளுகைகள், எங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய பிசாசனுடைய ஆளுகைகள், எங்களை சண்டை போட வைக்கக்கூடிய, எங்களுடைய விரோதங்களை உருவாக்கக்கூடிய, எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளை உருவாக்கக்கூடிய பிசாசனுடைய ஆளுகைகள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில் குணப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்ல தரமான ஹீலிங் உண்டாக வேண்டும் கர்த்தாவே. தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி. இயேசுவின் நாம புகழ்ச்சிக்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. பல சபை மக்களாக சேர்ந்து வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்பு ஒற்றை தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எல்லாம் ஒன்னா இருக்க உதவி செய்யும் ஆண்டவர். இந்த தெருவில் இருக்கக்கூடிய இந்த 9 சபை விசுவாசிகளும் கிறிஸ்துவுக்கு முன் ஒன்றாக நிற்கத்தக்கதாக ஒரு ஒற்றுமையை தேவன் உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் திருநாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.